திருச்சிற்றம்பலம். புன்முடவள் போரி தப்பிய கரிமுகன் அடிவேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவான் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொழுதிரள் புயமுகையானை மத்தள வைரனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதனை முற்பட எழுதி எங்களோனே முப்புறம் எரிசிவன் ஒரு ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்தியரது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதன் இடையகமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணவருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை தீத்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர் கொண்டு பொழித்த புகழியர் கொண்டல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரானடி போற்றி வாழி திறனாவுளோர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி தருவா அது ஒரு திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஐயா வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நம் காஞ்சி புராணத்தில் இன்று திருமண படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் திரு நாவுக்கரசனுடைய ஒரு பாடலை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போய் அறிவாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே என்று அற்புதமாக சுவாமிகள் பாடுகின்றார். சுந்தரம் சுவாமிகள் மிக அருமையாக பாடலை பாடுகின்றார். பல இடங்கள்ல ஏற்கனவே பொன்னார் மேனியனே புலித்தோளை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அதே ரகம் இந்த பாட்டுக்கும் நொந்தாவும் சுடரே நுழையே நீனைந்திருந்தேன் வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாயந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எந்தாய் உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே. அற்புதமாக நமது சுந்தரம் சுவாமிகள் பாடுகின்றார். நொந்தா உன் சுடரே என்றால் இது கட்சி மேற்றலில பாடினவார். கட்சி ஏகம்பக்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கட்சி மேற்றல். அங்க இருக்கக்கூடிய பெருமான் ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்யும் போது ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலுக்கு அப்படியே உருகி வெளியே வந்தாராம் சாமி. அப்படிப்பட்ட ஒரு இடம் கட்சி மேற்றல். அங்கே பாடிய பாடல் நொந்தா ஒன் சுடரே என்கின்ற அந்த பாடல். இது என்ன சொல்ல வருகின்ற என்று சொன்னால் நொந்தா ஒன் சுடரே என்னையே நினைந்திருந்தேன் உமனே உன்னையே நினைந்திருந்தேன். நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவியாத ஒளி பொருந்திய வடிவனன் நீ. அந்த விளக்கில் ஒன் சுடராக இருக்கக்கூடிய பெருமான். இப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சொல்றோம்ல, அவன் அருளாலே அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? விளக்கின் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல. இப்ப ஒரு ஈட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளக்கு எங்க இருக்குன்னு நீங்க தேடணும். விளக்கு எங்க இருக்கு அப்படின்னா தேடி தேடி பார்க்கணும். அதே அதோடைய சுடர் எழுந்து கொண்டிருந்தால் அந்த சுடரை வைத்து நீங்க என்ன செய்வீங்க? விளக்கு இங்க இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அதே போல விளக்கு என்பது சிவம். அது எரியக்கூடிய ஒன் சுடர் இருக்கு பாருங்க, அந்த ஒளி அது திருவருள். அப்ப திருவருளினாலே நாம யாரை அறிகிறோம்? சிவத்தை அறிகின்றோம். அவன் அருளாலே அவன் அருளாகிய ஒன் சுடரை கொண்டு நாம் விளக்கை அறிவது போல இது அவங்களுக்கு. அதனால சிவஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் சிவத்தை அறிய முடியும். சிவஞானம் என்பது திருவருள், சிவம் என்பது சாமி. ரெண்டு வேற வேற கிடையாது, ஒரே பொருள்.
அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நம்ம அடிக்கடி திருவருள் திருவருள் சொல்றோம்ல, அது யாரு? அம்பாள். இப்ப எதை செஞ்சாலும் சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னா சிவபெருமானுடைய சக்தி அப்படின்னு அர்த்தம். திருவருள்னா இப்ப சிவபூஜை பண்றாங்க ஒருத்தவங்க. சிவபூஜை பண்ணும்போது என்ன நினைப்பாங்க? நாம பண்ணல, அம்பாலே சிவபூஜை பண்ணுவதாக நினைத்து கொண்டு பூஜை பண்ணணும். நான் பண்றேன், நான் 4 மணி நேரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடாது. இது அவங்களுக்கு அப்படிதான். ஒவ்வொரு நிலையிலையும் நாம் பண்ணல, எல்லாம் திருவருள் செய்கின்றது, திருவருள் தான் எல்லாமே செய்கின்றது என்கின்ற நிலைப்பாடோடு நாம் இருக்க வேண்டும். சாமி எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, அவர் ஒளி பொருந்தியவர். அவர் அங்கிங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாய். இந்த விளக்கு அதனுடைய ஒளி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு வீட்டில் உள்ள ஒளியை, வீட்டில் உள்ள இருளை மட்டும் போக்கும். ஆனா அந்த சுடர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் ஒளியை தருவது சிவம். அப்படி ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எதுல இருக்கோம் அப்படின்னா இருள இருக்கும். சாமி நம்மளை என்ன செய்யறாரு? அந்த ஒளிமயமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு இந்த பிறவியில் நம்மளை விட்டு மானே நோக்கி மணாளான் மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புகை எந்தனை உழல பண்ணுவித்து விட்டார். அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய் என்று சொல்வதற்கு நாங்க நாம இறைவனை மறந்து இங்க பிறந்திருக்கோம். இப்ப மறுபடியும் அவரை நினைந்து எங்க போனோம்? அவர்கிட்ட நாம போகணும். அப்ப அது யாரால முடியும் அப்படின்னா, திருவருளினால் மட்டுமே முடியும். அதுக்கு நாம நிறைய தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யாம சிவம் வராது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒன் சுடரை, இந்த சுடர் என்ன ஆகிரும் அப்படின்னா, எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இந்த விளக்கினுடைய ஒளி மங்கிரும். கடைசி என்ன இல்லாம ஆயிரும். ஆனா அந்த சுடர் ஒளி அப்படி கிடையாது. எப்பயுமே பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் என்கின்ற ஒளி. இந்த ஒளி என்ன ஆகும்? தொட்டா சுடும். ஆனா அந்த ஒளி சுடாது. அது மாசற்ற சோதி, மலர்ந்த அந்த ஒளி மாசற்ற சோதி. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒன் சுடரானது, நொந்தா உன் சுடரே துணையே நினைந்திருந்தேன். பெருமானே பெருமானே, நான் உன்னையே என்ன செய்துட்டு இருக்கேன்? நினைச்சுக்கிட்டே. அந்த பாட்டுல சொல்றாருல, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் பிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படிங்கிறாருல. சாமி உன்னை தவிர நான் வேற யார சாமி? மீளா அடிமை. சிவபெருமானுக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா எப்பயுமே மீளா அடிமையா இருக்கோம். கனவிலும் கூட பிற தெய்வம் நினையாது என்கின்ற நிலையில மீளா அடிமை. அதாவது அடிமையோட வேலை என்னன்னா, எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு கிடந்துகிட்டே இருக்கும். அதுதான் அடிமையோட வேலை. அது மாதிரி சாமிக்கு நம்ம எப்போதுமே அடிமையாகவே இருக்க வேண்டும். மீளா அடிமையாக இருக்க வேண்டும். எப்போதும் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நிலை. இந்த உயிருடைய நிலை என்ன அப்படின்னா, என் கடன் பணி செய்து அப்படி செய்து கிடந்தால் சிவபெருமான் தன் கடன் அடியேனையும், ரெண்டாவது அவர் தாங்கினாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பணி செய்ய முடியும். இதுல 2 பொருள் இருக்கு. அவர் தாங்கினாதான் நம்ம பணி செய்ய முடியும். நாம் பணி செய்தால் அவர் நம்மை தாங்கும். அதுல எந்தலையும் அந்த மீளா அடிமை திறத்தோடு நாம் இந்த உயிர்கள் இருக்க வேண்டும். மீளா அடிமை உமக்கே யாழாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னதாய் வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே. சுந்தரம் சாமி மிக அருமையாக சொல்றாரு இந்த பாட்டுல. பெருமானே, உன்னை தவிர நான் யார கனவுல கூட நான் யாரையும் நினைக்க மாட்டேனே. மிளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. வேற யாரையும். அதுதான் உண்மையான சரண்டர். எதுன்னா சாமி கிட்ட சுத்த சரண்டர் அப்படின்னா வேற எதையும் சிந்திக்காம சிவத்தை மட்டுமே சிந்தித்து அவனுக்கே அடிமையாக இருப்பதுதான் இந்த உயிர்களுடைய நிலை. அப்படி கேட்டதுனாலதான் அவர் என்ன சொன்னாரு? சாமி,
மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே. நான் வேற யாரையும் தான் சாமி வேண்டேன், உன்னைத்தானே சாமி வேண்டேன். உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா சாமி? அந்த 3 கண்ணுல ஒரு கண்ணா நீ கொடுக்க வேண்டியதானே சாமி அப்படின்னாரு சுந்தரமன் சாமி. என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிமிஷமே 6 கண்ணு வந்துருச்சு. இந்த வார்த்தை சொன்னாரு பாருங்க, மற்றை கண் தான் தாராதொழிந்தால் நீயே இந்த திருவாரூர்ல வாழ்ந்துட்டு போயா அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே கண் வந்துருச்சு. சாமிகிட்ட அந்த அளவுக்கு உரிமையை கேட்டாரு. ஏன்னா அந்த உரிமை, நாமளும் சாமிகிட்ட உரிமையா பேசலாம், பழகலாம். நம்ம சிவபூஜையெல்லாம் தொடர்ந்து பேசலாம் சாமிகிட்ட. சிவபூஜை அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுக்கு டைம் தான் நீங்க எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் கம்மியா எடுத்தா சாமிகிட்ட பேச முடியாது. அவசர அவசரமா செஞ்சுட்டு போட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆகையினாலே நாம் நல்லா என்ன செய்யணும், சிவபூஜை செய்து பழக வேண்டும். அனுஷ்டானத்திலே நீங்க நல்லா சாமிகிட்ட பேசலாம். அனுஷ்டானம் பண்றவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்து திருமுறைகள்லாம் நல்லா பாடுனீங்கன்னா சிவபெருமான் உங்ககிட்ட பேசுவார். கூட 2 பதியம் பாடினீங்கன்னா சிவபெருமான் உங்ககிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? கட்டாயமா பேசும். இது சுந்தரம சுவாமிகள் பாட்டா இருக்கே அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, வந்து உங்களுக்கு அருள் செய்ய வந்துருவார். இது எங்கேயும் நம்ம கேட்ட பாட்டா இருந்தது நம்ம எப்படி வேகமா ஓடுவோம். அதே மாதிரி ஞானிகள் பாடிய பாடலை நாம் பாடினால் சிவபெருமான் உடனே வந்து என்ன செய்வார், வந்து அருள் செய்வார். இது ஞானசம்பந்தர் பாட்டாச்சே, இது சுந்தரம சுவாமிகள் பாட்டாச்சு அப்படின்னு சிவபெருமான் வந்து அப்படி பாடினால் நாம் எதை பாடணும், திருமுறையே திருமுறையே சைவநெறி கருவூலம் தென் தமிழின் தேன் பாகு ஆகும். திருமுறையே கைலேன்கண் சிவபெருமான் செவிமெடுத்த செந்தமிழ் வேர். திருமுறையே நடராசன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தெழும் சிறப்பிற்றாமல் என்று அந்த திருமனுடைய அந்த சிறப்பை பற்றி கூறும்போது நமது அருளாளர்கள்லாம் அவ்வளவு அருமையாக கூறி வைத்திருக்கின்றார்கள். அப்படி பாடினால் திருமுறையே பாட வேண்டும். பாடினால் அதற்கு மகிழ்ந்து சிவபெருமான் வந்து அருள் செய்தே தீர்வார். அதை மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். நம்ம எந்த நிலையோடு நாம் வழிபாடு செய்கின்றோமோ அந்த நிலைக்கு தகுந்தவாறு வந்து எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே என்று கூறுவதற்கிணங்க சிவபெருமான் வந்து கட்டாயமாக வந்து அருள் செய்வார். அப்படி சொல்லி உன் சுடரே உன்னையே நினைந்திருந்தேன், பெருமானே உன்னையே நினைந்திருந்து வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற. யாரு புகணும் அப்படின்னா அவர் தான் புகுந்து எங்க வரணும், நம்ம சிந்தைக்குள்ள வரணும். நாம நினைச்சாலாம் சிந்தையில அவரை வைக்க முடியாது. அது மாணிக்கவாசக பெருமான் மிக அருமையா சொல்லுவார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரன் அந்தம் ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பார். பெருமானே நீ என்கிட்ட இருந்து என்ன சாமி பெற்ற, உன்கிட்ட நான் என்ன பெற்றேன், அந்தமில்லாத ஆனந்தத்தை பெற்றேன். நீ என்கிட்ட இருந்து என்ன சாமி பெற்ற அப்படின்னு 2 பேரும் ஏற்கனவே அவர் வணிகர். யாரு, மாணிக்கவாசக பெருமான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, இந்த கொடுத்தல் வாங்கல் அதுல வந்து மாணிக்கவாசக பெருமான் அந்த நிலையில் இருந்ததுனால அதை வச்சே பாடுறாரு. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சது அந்தம் ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பாள். ஏன்றது நீ என்ன சாமி பெற்றாய் அப்படின்னு அவரை வச்சு என்ன பெற்றாரு சாமி, மாணிக்கவாசக பெருமானை வச்சு சிவபெருமான் ஏன் எல்லாரும் அறியும்படி எல்லோரும் உய்வு பெறுவதற்காக திருவாசகத்தையே கேட்டு எழுதி வாங்கிட்டாரு சிவபெருமான். புரியுது அவங்களுக்கு? சாமி உன்னை வச்சு நிறைய ஒரு காயில ஏற்பட்ட பழத்தை சாமி எடுப்பார். அது மாதிரி சாமி அந்த ஒன்றும் இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வரி சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டாய் யான் இளன் இதற்கு ஓர் கைமாறு. இப்படி பாட்டு ஒரு பாட்டுக்கு கோடி 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 அவ்வளவு முக்கியமான பாட்டு எடுத்துருவாரு சாமி. சிந்தையே கோயிலா. அதே மாதிரி மாணிக்கவாசக பெருமானும் சிவபெருமானும் ஒரு ஒப்புதல் வச்சுட்டான். என்ன ஒரு ஒப்புதல் அப்படின்னா, இவர் என்ன செஞ்சாங்கன்னா சிந்தையே அந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, சிந்தையே இடமாக என்ன செஞ்சிட்டாரு, சிந்தையே ஊராக உத்தரகோசம் மங்கை அப்படின்னு அந்த பாட்டை சொல்லுவார். இவரு என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. யாருடைய சிந்தைய, மாணிக்கவாசக பெருமானுடைய சிந்தைய சிவபெருமானுக்கு ஊராக கொடுத்தாரு. அவர் எதை கொடுத்தாரு அப்படின்னா பதிலுக்கு இவர் சிந்தைய சிவபெருமான்ட்ட கொடுத்தாரு. அவர் அதுக்கு என்ன கொடுத்தாராம்,
சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் ஒரு பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக கொண்டருளும் உத்தர கோஷம். அதில் என்ன கொடுத்தாரா? நாராயணன் அறியாத நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோஷம். அது அவர் எதை ஊராக கொடுத்தாரா? அவருடைய திருவடிய. இவர் சிந்தையை கொடுத்தாரு, அவர் திருவடியை கொடுத்தாரு. ரெண்டுக்கு பொருத்தம் சரியா போச்சா? அப்படி எவ்வளவு பெரிய சிறப்பு. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இளன் இதற்கு ஓர் கைமாறு. சிவனே, நான் என்ன கைமாறு செய்ய? இந்த உலகத்துல ஏதாவது நம்ம சாமிகிட்ட கொடுக்க முடியுமா? எல்லாமே அவருடைய பொருள். பூ கொடுத்தாலும் அது அவருடைய பொருள், இலைய கொடுத்தாலும் அவருடைய பொருள், சரி ஒரு தேங்காய் பழம் வாங்கி கொடுத்தாலும் அது அவருடைய பொருள். நம்ம கையில எதுவுமே கிடையாது. சரி, அப்படி சிந்தையே மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான். என் தந்தைக்கும் நீ பெருமான். நம்ம தந்தைக்கும் அப்பா யாரு? எந்தைக்கும் பிரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தந்தைக்கும் சிவபெருமான் தான் தந்தை, நமக்கும் தந்தை யாருன்னா சிவபெருமான் தான். இன்னும் எத்தனை பிறகு எடுத்தாலும் நமக்கு தந்தை யாருன்னா சிவபெருமான் தான். தந்தையும் தாயும் அவர் ஒருத்தரே. நாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தாய் வயிற்றிலிருந்து நாம் பிறந்து வந்திருக்கிறோம். ஒரு தாய் இருதாய் பல கோடிய தாய் அப்படிங்கிறாரு அருணைநாதர். இப்படி ஒவ்வொரு பிறவியும் நமக்கு தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானே என்று நவகரச பெருமானும் சொல்கின்றார். அப்படிப்பட்ட இந்த நிலையில் வைத்து இந்த பாடலை சொல்றாரு. சிந்தையே என்ன செய்யறாரு? சாமி ஒவ்வொரு பிறவிலையுமே நமக்கு தொடர்ந்து தாயாக வருகின்றார் என்பதை நம்ம மறந்துடுறோம். அப்படி சிந்தையே எந்தை பிரான் திரு மேற்றொலி உரையும் எந்தாய் உன்னையெல்லாம் இனி ஏத்த மாட்டேன். பெருமானே, உன்னை தவிர நான் இந்த நாவினால் யாரையும் ஏத்த மாட்டேன். புகழ்ந்த யாரை புகழணும்? சிவபெருமான புகழணும். நம்ம ஒரு ஆள் புகழ்ந்தான் நம்ம அதுல மகிழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் திருப்பெரும் துறை இறைத்தால் பூண்டேன் சிவத்தினை வேண்டாதவதை நாளும் தீண்டேன். நம்ம என்ன ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ரூல்ஸ் படி நம்ம கடைபிடிக்கணும். அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அதன் முறைப்படி நாம் கடைபிடித்தால் நாம் எளிமையாக ஈசனை அடையலாம். அதுக்கு மாறாக சென்றால் சாமானியத்துல நாம் என்ன செய்ய முடியாது? சாமியை அடையவே முடியாது. அப்ப நம்ம அருளாளர்கள்லாம் எப்படி சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. சிந்தையே ஒவ்வொரு பிறவிலையும் சாமி என்ன செய்யறாரு? நமக்கு தொடர்ந்து தாயா வர்றாரு. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல உன்னையெல்லாம் இனி எந்த தெய்வத்தையும் ஏத்த மாட்டேன் என்று கூட நமது சுந்தரம் சாமியும் இன்னொரு பாட்டுல சொல்றாரு. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழு பாடுமின் புலவீர்கால். யார பாடணும்? பாடுனா தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே. மற்றவர்களும் பாடி காலம் வீணா போயிடும். யார பாடுனாரு? அந்த பாடல அழகா சொல்றாரு. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமே. திருப்புகழூரில் இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி நீங்கள் பாடுங்கள். அவர் பாட என்ன செய்வாரு? இம்மையே தரும் சோறும் கூரையும். சோறு, இப்ப சோறு கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? இருக்கிற இடம் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? உடுக்கிற உடை கிடைக்கும், எல்லாமே சிவபெருமான் நமக்கு தந்தார். இம்மையே இந்த பிறவில என்ன கிடைக்கும்? இந்த பிறவில கேட்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமா. இடர்னா துன்பம், துன்பமும் கட்டுவிடும். கெடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் உறவில்லையே. வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். அவ்வுலக வாழ்வும் கிடைக்கும், இவ்வுலக வாழ்வும் கிடைக்கும் என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக கூறுகின்றார். யாரு? நமது சுந்தரம் சாமி. சரி, இப்ப நாம திருமண படலத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். திருமணம் அப்படின்னாலே இதை செய்து காண்பித்தவர் சிவபெருமான். இந்த உலகத்துல ஏன் நாம் திருமணம் முடித்து என்ன செய்ய வேண்டும்
என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பிக்கின்றார். அந்த அக்னி சாட்சியாக மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேலாது ஒளித்தனரில் உலகனைத்தும் கலைநவென்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாலோ. சாமி அக்னி சாட்சியாக அம்மை திருமணம் முடித்து வருகின்றார் என்று எதற்காக அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னாரு. அப்படி அவர் முடித்து காண்பிக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு பொருளும் இயங்காது. காயில் உலகனைத்தும் கல்புடிகான் அப்படியாய் போய்விடும் இந்த நிலைமை என்று அற்புதமாக சொல்றாரு மாணிக்கவாசகர். மலையறையன் பாவையாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியாரை சிவபெருமன் கையை பிடித்து பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான், இந்த உலகம் அறியும்படி சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பித்தார். ஏன் அக்னி சாட்சியாக முடிக்கிறாங்க? திருமணம் அக்னியை சுத்தி வராங்கல்ல, எதுக்கு சுத்தி வராங்க? என்ன சார்? அதான் அக்னி எதுக்கு சாட்சியா வரணும்? ஏன் ஒரு தண்ணியை வச்சு அதை கூட சுத்தி வரலாம்ல? அக்னி சாமி தான், அது எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்னு என்ன, அந்த உலகத்துல வச்சு நம்ம சொல்லணும்னா அக்னி நீ எந்த பொருளை போட்டாலும் சுத்தமாக்கிறோம், இரும்பு போட்டாலும் அது என்ன ஆக்கிறோம்? தூயதாக ஆக்கி. அப்படி சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, திருமணம் முடிக்கும் போது இந்த அக்னி சாட்சியாக அப்படின்னா கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன், தூய்மையாக வைத்து நான் பாதுகாப்பேன், இந்த பெண்ணை திருமணம் முடித்த இந்த பெண்ணை நான் தூய்மையாக வைத்து காப்பாற்றுவேன் கடைசி வரையும். எந்த அது மாதிரி 7 8 வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 7 8 நடந்தவங்க அப்படிப்பாங்களா? அதுல ஒவ்வொரு 8க்கும் பார்த்தீங்கன்னா முதல் 8ல என்ன அப்படின்னா முதல் அடி எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அப்படின்னா முதல் அடியில வந்து பஞ்சமில்லாத வாழ்வு கிடைக்கிறதுக்காக முதல் அடி எடுத்து வைப்பாங்க. முதல் அடி. 2வது அடி எடுத்து வைக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2வது அடி வந்து ஆரோக்கியமான வாழ்வு. 2வது அடியில் என்னது? ஆரோக்கியமான வாழ்வு. ஆரோக்கியம் இருந்தாதான் உலகத்துல வாழ முடியும். ஆரோக்கியம் இல்லாம என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல உலகம் தினத்தினம் வந்தா தானே இந்த உலக வாழ்க்கையில வாழ முடியும். 2வது அடி அதுக்காக எடுத்து வைப்பாங்க. 3வது அடி எதுக்காகனா நற்காரியங்கள் எப்போதும் நடக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம திருமணம் முடிச்சுட்டு போயாச்சுன்னா ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு நல்ல காரியம் நடக்கணும்ல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி இல்லை அப்படிவாங்கல்ல, இருக்கீங்களா? அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக திருமணத்துல இந்த சடங்குலாம் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் அதுக்காகவே பயந்துகிட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. திருமணம் முடிச்சாச்சுன்னா உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? குழந்தை கிடைச்சிடணும், இல்லைன்னா உலகம் பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாது. இந்த போரா பாரு கல்யாணம் மாதிரி 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஒரு இது இல்லை அப்படிம்பாங்க. அப்படி அதுலயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? நொந்து நூலாயிடுவாங்க. அது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த நற்காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் ஒரு குழந்தை பிறக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க? 2வது ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வார்கள். 2வது நீங்க என்னதான் முடிவு பண்ணாலும் கொடுப்பது யாருன்னா சிவபெருமான் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. பெற்றோர் அப்படின்னு ஏன் பேரு? தாய்மார்களுக்கெல்லாம் பெற்றோர்னு ஏன் பேரு? சிவபெருமானிடமிருந்து பெற்றதுனால, அந்த குழந்தையை பெற்றதுனால அவர்களுக்கு பெற்றோர்னு பேரு. சாமிகிட்ட இருந்து அந்த குழந்தையை எதுக்காக பெற்றெடுக்கிறாங்க? இந்த குழந்தையை நான் நல்லபடியாக ஞானத்தை வருவதற்கான வாய்ப்புகளை அந்த குழந்தைக்கு நாம் கொடுப்பதற்காகத்தான் நம்ம பிள்ளையை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை தவிர்த்து நல்ல இப்படிலாம் இருக்கும்டா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு செல்வத்தை சேர்க்கணுமோ சேர்த்து வச்சுக்கோ, புரியுதா அப்படின்னு அவன் என்ன செய்யக்கூடாது? அப்படி சொல்லி வளர்க்கக்கூடாது. உனக்கு உற்ற துணை சிவபெருமான் ஒருவரே அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்? சிவபெருமான் தான் உனக்கு பற்றுக்கோடு, அவர் தான் உனக்கு உனக்கு எது வேணாலும் சிவபெருமான் கேளு அப்படின்னு. இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இவர் இருக்காருல்ல உபமன்ய மாமுனிவர், அவரு வசிஷ்ட மாமுடைய தங்கையை தான் வியாக்கிரபாதருடைய மகன் தான் உபமன்ய மாமுனிவர்.
அவர் எங்க வந்தாருன்னா உபமன்யு அவருடைய வஷ்ணவன் இருக்கிற இடத்துல இருந்தா வளர்ந்தார். எப்பயுமே அந்த காமதேனு கொடுக்குற பாலை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார். திடீர்னு இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்தார். யாரு? வியாக்கிரபாதர் வஷ்ணவன் வீட்டுல இருந்து தன் வீட்டுக்கு கூட்டு வந்ததும் இவரு அதே பால் தான் எனக்கு வேணுங்கிறார். அந்த காமதேனு பால் தான் எனக்கு வேணுங்கிறார். அப்ப இவர் அடம் பிடிக்கும் போது அப்ப வியாக்கிரபாதர் சொன்னாரு, நீ எது கேட்டாலும் இந்த இருக்காரு பாரு இவர்கிட்ட கேளு அப்படின்னாரு. யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட கேளு, உனக்கு எது கொடுத்தாலும் அவர் தான் கொடுப்பாரு, என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்க. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் அப்படி அழுதாராம் சிவபெருமான்ட்ட. அவருடைய அன்புக்கு சிவபெருமான் என்ன பண்ணாராம், பார்க்கடலே தூக்கி கொடுத்தாராம். அப்ப எவ்வளவு நீ சிறப்பு. சும்மா கொடுப்பாரா பார்க்கடல சாமி? முதல்ல சாமி வருவாரா? தவறு இருந்தா தான் வருவாரு. தவறு இருந்தா தான் சிவம் வரும், தவறு இல்லைன்னா சிவம் வராது. அப்படி பார்க்கடலே இந்த பிரான். அப்ப நமக்கு எது ஒண்ணு வேணாலும் யார்கிட்ட கேட்கணும்? சிவபெருமான். அவரண்டி வேற யாரும் எதையும் மற்ற தெய்வங்களை யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமானிடம் இருந்துதான் வாங்கி கொடுக்க முடியும் என்பதை மட்டும் நாம மறந்துடும். அப்புறம் 4வது அடி சுகத்தையும் செல்வத்தையும். 4வது அடி என்னதுக்கு? நல்ல சுகமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். அப்புறம் வேற போனதும் என்ன கேட்கறாங்க? சுகமா இருக்கீங்களா அப்படின்னு தானே கேட்காங்க. என்ன ரொம்ப ஆளு இப்படி மெலிஞ்சிருக்கீங்க, சுகரா அப்படின்னாங்க. சில பேர் ஒல்லியா இருந்தா சுகரான வணக்கம் கேட்டுறாங்க. இப்ப இல்லைங்க நான் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கேன் அப்படின்னா, இல்லைங்க நீங்க எதுக்கு கொஞ்சம் டாக்டரை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. செய்யலாமா? அடுத்தவங்க மனம் நோக்கும்படி என்ன செய்யக்கூடாது? எப்பயுமே பேசினால் நமக்கு அப்படியே சுகர் நமக்கு திரும்பிடும். அடுத்தாலும் நம்ம கேட்டோம்னா அப்படியே அடுத்த நிமிஷம் நமக்கு சுகர் வெளியே இருக்கும். அதனால யாரையுமே புண்படும்படி நாம் பேசலாம். அப்புறம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம். தேவைக்கு மீறிய செல்வம் இருந்தால் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு துன்பத்தை விளைவிக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு உண்டாயிரும். தேவையான பணம் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? வேணுங்கிறத செலவு பண்ணிட்டு மிச்சம் இருந்தா வச்சிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகலாம். தேவையான பணம் அது அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பேங்க்ல போடலாம், இந்த பேங்க்ல ஃபுல் ஆயிடுச்சு, அடுத்த பேங்க்ல அப்புறம் அடுத்து ஃபுல் ஆயிடுச்சு. இவனுக்கு கடைசி நாளைக்கு டாக்ஸிக்காரங்க வருவாங்க, ரொம்ப சொத்து சேர்த்துக்கீங்களோ என்ன செஞ்சிருவாங்க, கீழே வச்சு வீடையும் ஜப்தி பண்ணிடுவாங்க. அப்படித்தானே ஆகும். நிறைய ஒரு பணத்தை எங்க வைக்கணும்னு தெரியாம பேங்க்ல அப்புறம் அவங்க பிள்ளை பேர்ல ஒரு பேங்க் டெபாசிட், அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பேர்லயும் டெபாசிட் பண்ணி அது ஃபுல்லாகி என்ன செய்யப்படும்? ஒன்றும் கிடையாது. போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்ல தான தர்மங்கள் நல்லா செய்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் வேற எங்கேயும் கிடைக்காது. 4 பேருக்கு கொடுத்து பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் கோடீஸ்வரர்கள் கூட கிடைக்கும். 2வது நம்ம கொடுக்கும்போது அவங்க அகமகிழ்வாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு கஷ்ட நேரத்துல ஒருத்தவங்களுக்கு உதவுறது, என்ன பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பது, இந்த மாதிரி ஒரு நற்காரியங்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு எல்லையில்லாத ஆனந்தம் நமக்கு உண்டாகும். சிவபெருமான்ட்ட இருந்து அருளும் உடனே கிடைக்கும். சாமி அப்படி செய்கின்ற அந்த தான தர்மம் செய்த உயிர்களுக்கு உடனே என்ன செய்வாரு? அருள் செய்யும். பொருளை எல்லாம் நம்ம அருளாக மாற்ற வேண்டும். பொருளை என்ன செய்யணும்? சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்தோம்னா அது அருளாக மாறிவிடும். 100 ரூபாய் பணத்துல ஒரு 10 ரூபாயாவது எடுத்து என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். நீங்க 1000 ரூபாய் வருவானுமா, 100 ரூபாயாவது எடுத்து, இல்லைங்க நான் 2 ரூபாய் தாங்க செலவு பண்ணணும். சில பேர் அதுவும் செய்யாத ஆளுகளா இருக்காங்க. தினசரி தானம் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட தவறாம தானம் தர்மம் செய்து கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இல்லைன்னா ஒரு சேவு மிச்சரியாவது வாங்கி என்ன செய்யணும்? ஒரு எறும்புக்காவது. சில பேர் பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும்னே எங்களுக்கு தெரியலங்க அப்படிப்பாங்கல்ல. அதாவது எறும்புக்காவது என்ன செய்யுங்க? ஏதாவது நொய்யள வேணும் பகிர்மீன்கள் சொல்றாரு. நொய்யளவு அரிசியாவது எறும்புக்காவது போடணும் அப்படின்னு நம்ம அருளாளர்கள் சொல்றோம். அப்படியாவது தானம் தர்மம் கண்டிப்பா செய்யும். ஒரு இடத்துல அப்படி சொன்னேன். 10 நாள் அரிசியை போட்டிருக்காங்க, 11ஆம் நாள் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் மறந்துட்டாங்களாம். மறந்துட்டு வந்துச்சு, நீங்க சொன்னது ஒரு 10 நாள் உரைப்பா செஞ்சேசா, அதுக்கப்புறம் மறந்துடுச்சு, பரவாயில்லையா, சரி இனிமேலாவது தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. நாம என்ன செய்வோம்? ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு வெளியூர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை மறந்துடும். இது அவங்களுக்கு அதை அப்படி போனா வேற யாரு மூலியமாவது அந்த காரியத்தை செய்து விட்டு நாம் டெய்லி காக்கைக்கு சாப்பாடு போடும்போது வேற யார்ட்டையாவது கொடுத்து அதை உணவை வைத்து விடுமாறு நாம் செய்து விட்டு
ஆமாங்க. அந்த காக்கை தேடிக்கிட்டு இருக்கும்ல, தேடும்ல, என்னடா ஊருக்கு போயிட்டாங்க, அது வந்து 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 பார்க்கும். டெய்லி கொடுத்துட்டு ஒரு 4 நாள் கதவை பூட்டிட்டு நம்ம வெளியில போயிட்டு வச்சுக்கோங்க, தேட ஆரம்பிச்சோம். சில பேர் என்ன செய்றாங்க, அப்படி வெளியூர் போறதுனால மொத்தமா நிறைய சாப்பாடை வச்சு அது மறுநாளே அது என்ன ஆயிரும், ஆடிரும், காஞ்சிரும். அப்படிலாம் செய்றாங்க. சரி. அப்புறம் 5வது அடியில லட்சுமி கடாட்சம், 6வது அடியில வேதங்கள்லாம் நிலையாக இருக்கும்படி நாட்டுல நல்ல எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று 6வது அடி. 7வது அடி வந்து தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 7 அடியும் ரொம்ப முக்கியமா. அதுக்காக தான் ஒரு 7 8 எடுத்து வாமா அப்படிம்பாங்கல்ல. 7 8 திருமணத்துல சொல்றாங்களா, இதுதான். இந்த 7 அடிக்கும் ஒரு தர்மங்கள் இருக்கின்றது. அதான் சொல்றாங்க. இதனால சுவாமி என்ன செய்யறாரு, திருமணம் முடித்து நமக்கு காமிக்கின்றார். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், அது செல்வ குறைந்த குணத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மாறா இன்ப பெருவாழ்வு கண்டாரு, அது அருள்மொழிக்கும் கௌரி மடத்தின் திறத்தை சொல்வோம் என்று இந்த இடத்துல சொல்றார். திரு ஏகம்பத்து அருளும் தேவர் பிரானார் புடை நின்ற மறுவார் துன்பத்து தொடை மௌலி மாயோன் தன்னை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்பாள் தலவ சுவாமி அருள் செய்தார். அப்புறம் திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மாயோனாக விளங்கக்கூடிய திருமாலை நோக்கி திருமண ஏற்பாடுகளை செய்வாயாக என்று சிவபெருமான் பணித்தார். யார்கிட்ட? திருமால்கிட்ட சொல்றாரு, திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்க வேண்டும். யாரை மனம் முடிக்க? காமாட்சி அம்மையாரை மனம் முடிக்க. தன்னை எதிர்நோக்கி கருவார் கூந்தல் நடங்கும் கண்ணி தனக்கும் மற்றெமக்கும் பெருவாய் மையினார் கடிவிழா திருநாள் பிறங்க புரிகின்றார். இருவருக்கும் மனம் புரிவதற்கு ஏற்பாடு செய்வாயாக என்று சிவபெருமான் பணித்தார். பல்லா நிற்ப தன்னை நோக்கி பணிந்த கருணை திறம் போற்றி உடனே சாமி அது கிடைக்கும் இந்த பாக்கியம் அப்படின்னா திருமால் வந்து சுவாமிய அப்படி போற்றி மகிழ்ந்தார். அந்த பணியை யாரு கொடுத்தாரு? திருமாலுக்கு சிவபெருமான் கொடுத்தாரு. இப்ப திருமணம் ஏற்பாடு பண்ணணும்னு நம்ம என்ன செய்வோம்? முதல் வேலை என்ன செய்வோம் தெரியுமா? இப்ப திருமணம் நிச்சயம் ஆச்சுன்னதும் முதல் வேலையா திருமண மண்டபத்தை தான் பிடிப்போம். தெரியுமா உங்களுக்கு? மண்டபத்தை முதல்ல புக் பண்ணுவோம். ஏன்னா மண்டபம் கிடைக்காம போயிடும். அதை முதல்ல சொல்றாரு. முதல்ல மண்டபத்தை தான் சாமி செய்ய சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா மாட மாளிகை சூழ் கடி மண்டபம் முன் கோடிப்ப நெடுமாள் விசும்பின் தன்னை வரைக்கும் பணித்தான் அவரும் நிரூபித்தார். இப்படியா எல்லாமே பசும் பொன்னின் எதுல செய்யறாரா? மண்டபமே பொன்னாலான மண்டபம், பசும் பொன். சாமி எப்படிப்பட்ட மேனியன்? பொன்னார் மேனி. பொன்னார் மேனியனே புலித்தோளை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை வேல் விழு கொன்றை அணிந்தவனே. நாங்க கைலாயம் போகும்போது அந்த பொன்னார் மேனியன்னு பார்த்தோம். தக 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 தகன்னு பொன் போன்ற நேரத்துல சாமி அங்க கைலாயம் போய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து போறது பேச கிடையாது. அந்த சாமி அதை அந்த காட்சியை பார்க்கணும், அதுதான் சிறப்பு. அதை பார்க்க வைத்தார் சிவபெருமான். இல்லைன்னா போயும் வேஸ்ட் ஆயிருந்திருக்கு. வேஸ்ட் கிடையாது, 2வது சுத்தி வரலாம், சுவாமி வளம் வரலாம். எண்ணில்லாத மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அங்க கைலாயத்துக்கு போயாச்சுன்னா அந்த 58 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஒவ்வொரு எட்டும் நடக்கும் போதும் எந்த நேரத்துல எதுவும் நடக்கலாம். நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு சுழல் காத்து சுத்தம், திடீர்னு மழை வரும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு விட்டாங்க. கொடை. இன்னொன்னா ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, கைலாயத்துல சுத்தும் போது ஷூ போட்டு தான் சுத்தணும், வெறுங்கால வைக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருந்தது. ஷூ போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட வேண்டியிருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம். காலை வைக்க முடியாது, அவ்வளவு குளிர். ஷூ எல்லாம் போட்டு தெர்மல் வேர்னு ஒரு இது இருக்கு, அது வந்து குளிர்ச்சி தாங்கக்கூடியது. இங்க எல்லாம் வந்து கிடையாது. அது மாதிரி தெர்மல் நம்மளை அனுப்பிச்சுக்கிட்ட நமக்கு ஸ்பான்சர் பண்ண அடியாரே என்ன பண்ணாங்க, நம்மளை சென்னைக்கு போனது அவங்க வீட்டில் தான் போய் தங்கியிருந்தேன். போய் நமக்கு தேவையானதை பூரா வாங்கி கொடுத்தாங்க. போட்டு இதே சரவணா பவன் இருக்கு பாருங்க, அங்கே 5வது மாடியில் போய் இந்த தெர்மல் வேர்னு சொல்லி அந்த உள்ள குளிரை தாங்கக்கூடிய ஒரு டைட்டாக இருக்கும் ஒரு பேண்ட் மாதிரி, அது ஒன்று. அந்த வெள்ளை கலரில் அந்த பனியன் மாதிரி இருக்கும், அந்த குளிரை தாங்கக்கூடிய தெர்மல் வேர்னு பேர். அது எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அங்கே போய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய சிவபுண்ணியம். நம்மளுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து இந்த காலத்துல யாரு கொடுப்பா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க 10 ரூபாய் யார்ட்டையும் வாங்கினது பார்த்துருவோம், யார்ட்டையும் வாங்க முடியாது.
ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்து அனுப்புறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய மனம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இப்பயும் நமக்கு சாமி திருவருளால நமக்கு மலேசியா போறதுக்கும் திருவருள் போட்டி வைத்தது. இப்படி இதெல்லாம் மனசு வரணும் ஒருத்தவங்களுக்கும் என்ன. அப்படி சாமியுடைய கருணையினால அப்படின்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த 58 கிலோமீட்டருமே அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த பொன்னார் மேனியனே சுவாமி காட்டினார். அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படி சாமி வந்து அந்த பொன்னாலான மண்டபத்தை முதல்ல என்ன செஞ்சாங்க, கல்யாண மண்டபம் அமைக்கும்படி பணித்தார். அந்த முடித்ததுமே நிலத்தை பொன்னால் அமைத்து, அந்த நிலமே என்ன இருக்கான், பொன்னாலதான் இருக்கு. இந்த மண்டபம் எல்லாம் நிலம் உட்கார அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா பொன்னால் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப உள்ள மண்டபம்லாம் எப்படி இருக்கு? ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க, திருமண மண்டபத்துல தரையில தான் உட்கார்ந்தாங்க. தரையில உட்கார்ந்துருப்பாங்க. மேடையில வந்து அவங்க என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. எல்லாம் அடியும் தரையில தான் உட்காந்துருந்தேன். அடியும் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்க ஊர்ல ராஜபாளையத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் தரையில தான் உட்காந்துருப்போம். அடின்னு சின்ன பிள்ளைல இருக்கும்போது மேடையில வந்து திருமணம் முடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர் போட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அதையும் மீறி ரொம்ப மாடலா வந்துருச்சு. என்னென்னமோ சோபாலாம் வந்துருச்சு இப்ப. அப்படிலாம் அமைச்சு 2வது திருமணம் பந்தி வைக்கும் போது அப்படின்னா தரையில தான் உட்காந்து தான் உணவு அருந்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேர் இல்லாம யாரும் உட்காரவே முடியாத நிலையே ஆயிப்போச்சு. எங்க பார்த்தாலும் சுகரு, பிபி, எல்லாருக்கும் எல்லா விதமான நோய் வந்துருச்சு. எல்லாருக்கும் 60 தொட முடிய மாட்டேங்குது. 60 தொட்டாலே இங்க எல்லாமே வந்துருது. சில பார்த்தீங்கன்னா 40 வந்துருது. பிபி சுகர்லாம் 40 வந்துருது. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா தான் இருக்கு. உணவை நம்ம டெய்லி நஞ்சத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா 6 மாசம் விளைய வேண்டிய அரிசிய 2 மாசத்துல விளைய வச்சு அனுப்புறாங்கன்னா அப்ப என்ன செய்யறோம், நம்ம மருந்து தான் சாப்பிட்டு. அது போய் நம்ம உடலை வருத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் திருமுறை பாடிக்கொண்டே இருந்தால் நமக்கு பிபி சுகர் எல்லாம் வராது. புரிஞ்சு அவங்களுக்கு? திருமுறையை விடாம பாடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிபி சுகர் எல்லாம் வர. 2வது நீங்க புராணம் கேட்க ஆரம்பிச்சாச்சுனாலே, சிவபுராணங்களை எல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சாச்சுனாலே பிபி சுகர் எல்லாம் அப்படின்னு இங்க சொற்பொழி பண்ணிட்டு இருந்தேன். எங்க பெரிய புராணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பெங்காண்டூர்ல. பெரிய புராணத்தை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு கூடும் அளவுக்கு முதல்ல சுகர் வராது அப்படின்னு சொன்னேன். ஒருத்தருக்கு சுகர் வந்திருக்கு. அவரு மறு மாசம் வந்தாரு. இப்படி ஒரு 4-5 மாசம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒவ்வொரு மாசமும் அவர் சுகர் செக் பண்ணி அந்த இதை கொண்டு வந்து சிவா பேசி முடிச்சுட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்ததும் சிவா நீ சொன்னது சரிதான் சிவா, ஒவ்வொரு மாசமும் நான் இதுக்காகவே செக் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப நார்மலா இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறாரு. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. 460 இருந்த சுகரு அடுத்த மாசம் 320 காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து 210, அதுக்கப்புறம் பார்த்தா 130 நினைக்கிறேன் அந்த மாதிரி காமிச்சாரு. 130 ஓரளவுக்கு நார்மல். 150க்குள்ள இருந்தாலே போதும். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. தொடர்ந்து நீங்க வந்து பேசணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்க போகவே முடியாத சொல்லி ஆகி போச்சு. எதனாலும் செல்ல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, இப்படி பெரிய புராணம் கேட்க ஆரம்பிச்சா எப்படி சுகர் வராதோ, சிவபுராணங்கள் நீங்க எதை கேட்டாலுமே என்ன வராது, பிபி சுகர் எல்லாம். அதுதான் தொடர்ந்து வந்து புராணங்கள் எல்லாம் நாங்க கேட்கணும்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த விதமான நோய் நொடிகள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய புராணங்களை நாம் காதில் கேட்டுக்கொண்டே. 2வது அதிகமா நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். செவிகால் கேண்மின்களோ, எதுக்கு செவி அப்படின்னாரு, சிவன் எம் இறை செம்பவன அப்படியா, எரிபோல் வேணி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. நாம எப்போதாவது ஒரு கதை என்ன செய்யறோம், திங்கட்கிழமை எப்பங்க வரும், வியாழக்கிழமை எப்பங்க வரும், எப்போதும் சிவபெருமான் புகழை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம். சரி, அப்படி சாமி என்ன அந்த நிலத்தையே பொன்னால் அமைத்து பவளத்தினால் 1000 தூண்கள் நிறுத்தி மரகதத்தால் போதிகை அமைத்து வைரத்தால் உத்திரமிட்டு நவரத்தனங்கள் அழுத்தி சித்திரங்கள் எழுதிய பலகைகளை மேலே எழுப்பி மண்டபமே எப்படி இருக்கு பாத்தீங்களா? சிவபெருமானுக்கு திருமண மண்டபம் எப்படி இருக்கு? எல்லா ரத்தினங்கள் தான், எல்லா வைரங்கள் தான், வைடூரியங்கள் தான், நவமணிகளும். சாமி அப்படிதான் கைலாயத்துல எப்படி இருக்காரோ அப்படியே இங்க திருமண மண்டபம் வந்து சாமி நவ பீடங்கள்ல தான் அங்க சுவாமி அம்பாலும் வீட்டிருப்பாங்க. எங்க கைலாயமலை சாமி அம்பாள் அமர்ந்திருக்க அத்தனை பேர் என்ன செய்வாங்க, கியூல வரிசையில நிற்பாங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு கைலாய மலையில.
நம்ம கொஞ்சம் அருகாமையில போனோம்னா என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? சாமி பக்கத்துல போகணும் அப்படின்னு என்ன செய்யணும்னா தொண்டு விடாம செய்யணும். முதல்ல சரியை தொண்டு செஞ்சா அந்த உலகத்துல போய் வசிக்கலாம், சிவலோகத்துல போய் வசிக்கலாம். ரெண்டாவது திருமுறை பாடினால், திருமுறை நல்லா உரைப்பு பாடினா சாமிக்கு அருகாமையிலே போயிடலாம். ரெண்டாவது யோகம் நல்ல மனதால் நினைத்தால் சிவபெருமானுடைய உருவத்தை பெறலாம். ஞானம் வந்து விட்டது என்றால் சாமியோடு ஒன்றுபடலாம். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த நான்கு நிலையை கொடுக்கும். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்கின்ற நிலையில் சாலோகம் என்பது அவர் உலகத்தில் வசிப்பது, சாமீபம்னா அவருக்கு அருகாமையில் இருப்பது, சாரூபம்னா சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவது, சாயுச்சியம் என்பது சுத்த மோட்சம், அதாவது சைவ சித்தாந்த முக்தியை பெறுவது அப்படின்னா நம்ம அருளாளர்கள்லாம் பாடி வைத்துள்ளார்கள். அப்படி பவளத்தினால் 1000 தூண்கள், மண்டபம் எத்தனை தூணு? 1000 தூணு பவளத்துல. பவளம் எப்படி இருக்கும்? செக்கச்செவேன்னு இருக்கும். சிவபெருமான் எப்படி பாரு, வெள்ளி வெற்பின் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பனை இறப்பாகம் கொண்ட கொள்ளுமா மலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனாம் என்று சேக்கிலா சுவாமிகள் கூறுவதற்கிறாங்க. அந்த பவள விற்பனை இடப்பாகம் கொண்ட பவள விற்பல சுவாமி இருக்காரு. அங்க அம்பாள் மரகத கொடியோடு எப்படி இருக்காங்கன்னா அதுல படர்ந்து இருக்கின்றார். எப்படி ஓமனம் பாருங்க. சாதாரண ஆளுகளும் இப்படி எல்லாம் எழுதவே முடியாது. சிவபெருமான அருள் இருந்தா தான் இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் எழுத முடியும். சாமியில உள்ள இருந்து எழுதுறாரு. அப்ப எப்படி இருக்கும் பாட்டு? அந்த மலை எப்படி இருக்கான்? கைலாய மலை வெள்ளி அந்த திருநீர் பூசின மாதிரி இருக்கான். அந்த பனிமலை எப்படி இருக்கும்? அது வெள்ளி போன்று வெள்ள வெளியேன்னு இருக்கான். வெள்ளி வெற்றி மரகத கொடியிடம் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொண்ட கொள்ளு மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த, அங்க கூட யார் இருக்கா? சாமியோடு அம்பாள் வீட்டிருக்க. வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனா. வாக்கின் மன்னவனாக திகழக்கூடிய நாவுக்கரசு பெருமான் அங்கே சிவபெருமானை கண்டு மகிழ்ந்தார். கைலாய காட்சியை எங்க கண்டு மகிழ்ந்தார்? திரு ஐயாற்றில் கண்டு மகிழ்ந்தார். அங்கே மானசரோவரில் மூழ்கி இங்கே திருவையாற்றில் எழுந்து அந்த கைலாய காட்சியை கண்டார். அங்க நவரத்ன பீடங்கள்ல சுவாமி அமர்ந்திருக்கிறது அவருக்கு அப்படியே தெரியுது. அம்மையும் அப்பராக இருக்கிறது. எதை பார்த்தாலும் அவருக்கு அம்மையப்பரா தெரியுது, கைலாய காட்சியா தெரியுது. யானையை பார்த்தா கைலாயம் தெரியுது, கோழியை பார்த்தா கைலாயம் தெரியுது, குருவியை பார்த்தா கைலாயம் தெரியுது. இப்படி எதை பார்த்தாலும், ஏன்னா அவங்களுடைய அன்பு அப்படி. அருளாளருடைய அன்பு காண்பான் கடைக்கு அடிக்கின்றேன்கிறார்ல, அளவுபடாததோர் அன்போடு காண்பான் கடை கணிக்கின்றே இளமணனாகுதழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன. அவங்க அன்புல அப்படின்னா அளவுபடாததோர் அன்பு. யாருக்கு? ஞானிகளுக்கு. நமக்கு அளவுக்கு உட்பட்ட அன்பு. கோயில் இருக்கும்போது அன்பு பயங்கரமா இருக்கும். இந்த ஏரியாவை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே அன்பு. கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டானா எந்த கோயிலுக்குங்க அப்படின்னு அப்படியே செய்வோம். அவங்களையே திரும்பி கேட்போம், ஓ சிவன் கோயிலுக்கு சொல்றீங்களா? அது நம்ம போய்கிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உணர்ச்சி வந்து என்ன செய்வோம், அதுக்கப்புறம் சொல்லுவோம். அவங்க அருளாளர்கள் எந்த நிலையிலும் சிவம் சிவம் சிவம். சாமி எந்த நிலையிலும் எதை பார்த்தாலும் அவங்களுக்கு சிவமா தான் தெரியும். அந்த நிலை நமக்கு வரணும். எதை பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கமறி நிற்கின்ற பரிபூரணந்தமா நம்ம எதை என்னைக்கு பார்க்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு ஞானம் வந்து இருப்பது என்பது நாம தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் நமக்கு ஞானம் வரலன்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உணர்ந்துக்கலாம். எதை பார்த்தாலும் சிவன் தெரியுதா, அந்த பொருளை தான் தெரியுது அப்படின்னா நமக்கு இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். சிவன் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு வந்துருமா? கட்டாயம் வந்துடும். சிவபெருமான் அருள் இருந்தா வந்துடும், வழிபாடு செய்தால் வந்துடும். சரி, அப்படி அந்த பலகைகள்லாம் சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அந்த சித்திரமும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்லயே சித்திரங்கள் வரைந்திருக்கீங்க. அந்த மண்டபத்துல நவரத்னங்கள்ல சித்திரம், அந்த ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. இப்ப எல்லாம் கோலம் எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க நவரத்னங்கள்ல கோலம் எப்படி இருக்கும்? அந்த படம்ல இந்த மண்டபத்துல சுத்தி இந்த இதெல்லாம் டெக்கரேஷன். அப்ப அப்பயே டெக்கரேஷன் இருந்திருக்கு பாத்துக்கோங்க. இப்ப வந்து
கொஞ்ச நேரத்துல மாட்டிட்டு போறதுக்கு ஒரு 7,500 ரூபாய் கொடுத்தா போதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 7,500 ரூபாய் கட்டிதான் நம்ம அந்த டெக்கரேஷனே நம்ம மாட்ட முடியும். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள்லயே எல்லா விதமான அந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. மேலே பரப்பி பாங்கினால் பளிங்கினில் சுவர் எடுத்து பளிங்கிலே என்ன இருக்கான், சுவர்கள்லாம் இருக்கு. இப்ப பளிங்கு வந்து என்னன்னா, நம்ம பளிங்கு நீங்க பாத்திருக்கீங்களா? பளிங்கு கல்லு முழு முழு முழுன்னு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு மண்டபம் வந்து இருக்கு. அதே மாதிரி சாமி வந்து ஸ்படிகமயமானது. கைலாயமே எப்படிப்பட்டதுன்னா ஸ்படிகமயமானது. நீங்க ஸ்படிகத்துல நீங்க எந்த ஒரு பொருளை வச்சாலும் அந்த தன்மையாவே காட்டும். சிவப்பு வச்சீங்கன்னா சிவப்பு நிறமா காட்டும், மஞ்சள் வச்சா மஞ்சள் நிறமா காட்டும். எந்த வடிவத்தை நீங்க வைக்கிறீங்களோ அந்த வடிவத்தை காட்டக்கூடியது ஸ்படிகம். நாங்க என்ன செஞ்சோம், நாங்க சிவலிங்கம் வந்து எதுல வச்சிருக்கோம்னா ஸ்படிகத்துல தான் வச்சிருக்கோம். என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப சாமி வந்து ஜோதி வடிவமா பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்க என்ன செய்வோம், சிவலிங்கத்தை முன்னாடி இதுக்கு போகும்போது நம்ம கள்ளக்குறிச்சியில போய் உழவர பணி பண்ண போனோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போகும்போது எல்லாரும் வரிசையா அடியாரெல்லாம் உட்காந்து வரிசையா பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கு சிவலிங்கத்தை வச்சிருந்தேன். வச்சிருந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பின்னாடி விளக்கு வச்சிருந்தோம். பின்னாடி சாமிக்கு பின்னாடி விளக்கு. அடியர் கூட கவனிக்கல. ஒரு அடியார் பார்த்து சொன்னாரு, இன்னுங்க உங்க சிவலிங்கத்துல ஜோதி தெரியுது அப்படின்னாங்க. அப்படின்னு யோசிச்சேன், ஜோதி தெரியுதா, சாமி ஏதாவது திடீர்னு ஒரு அருள் புரிந்துட்டாரா அப்படின்னு அடியில் இப்படி பார்க்க ஜோதி தெரியுது. என்னன்னு பார்த்தா பின்னாடி விளக்கு ஒளி. அந்த ஒளிதான் அப்படியே ஸ்படிகத்துல அப்படியே ஒளி தெரியுது. அப்ப எந்த தன்மை இருக்கோ அந்த தன்மையை அப்படியே வெளிக்கொண்டு வருவது எதுன்னா இந்த ஸ்படிகம். சுவாமி எப்படின்னா ஸ்படிகம், அந்த கைலாயமே ஸ்படிகமயமானது. அதனாலதான் ஸ்படிகலிங்கத்தை வச்சு சிவபூஜை செய்தால் சிறப்பு என்று நமது அருளாளர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இப்ப தங்கத்துல பூசை பண்ணலாம், வெள்ளியில வச்சு பூசை பண்ணலாம். அது மாதிரி இது சிலா சிலா நம்ம கல்லுன்னு சொல்லக்கூடாது, சிலான்னு சொல்லணும். கல் சிலைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சிலா அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். கோயில்ல இருப்பதெல்லாம் சிலான்னு சொல்லணும், அதை கச்சிலைன்னு சொல்லக்கூடாது. சொன்ன குற்றம் உண்டாயிடும், சிவ அபராதமாக ஆகிவிடும். எல்லாத்திலையும் வைத்திருந்தாலும் இந்த ஸ்படிகத்துக்கு சிறப்பு. எப்பயுமே ஸ்படிகத்தில் வைத்து சிவபூஜை செய்தால் சிறப்பு. அது தன் பயமாகவே ஆற்றிக் கொள்ளும். அதே போல அந்த சிவத்தை வைத்து அந்த லிங்கத்தை வைத்து பூஜை செய்ய செய்ய தன் வயமாகவே சிவபெருமான் ஆக்கிக் கொள்வார். சிவமாம் தன்மை பெற விரைவில் செய்து விடுவார். அப்ப மற்றதை வச்சு வழிபட்டா கிடைக்காது அப்படிலாம் இல்லை. எல்லா இதுவும் வச்சாலும் வழிபட்டாலும் சிவபெருமான் அருள் செய்வார். ஆனா இந்த ஸ்படிகம் வந்து கொஞ்சம் சிறப்புடையது. அப்படின்னு கரெக்டா சில வாங்க போனேன். சிவ பூஜை எடுக்கும்போது வாங்க போற நேரத்துல ஒரு அடியார் வந்து ஸ்படிகத்துல வாங்கினது சிறப்பு அப்படின்னு அடியர் தான் முதல்ல அந்த சிவலிங்கத்தை வாங்கினேன். அதுல இருந்து எல்லா அடியாருமே ஸ்படிகத்துல வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க சிலாவில தான் வாங்கியிருப்பாங்க. இப்ப ராமநாத சிவா, முருகன் சிவா எல்லாமே சிலாவில தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதேபடி அடியனும் பெருசா வாங்கி நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, அவுட்லைன்ல சிவலிங்கத்தை வைத்து அவுட்லைன்ல நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப ஒரு பூச்சாலே சாமி மறைஞ்சிருவாரு. ஏன்னா சின்ன லிங்கம் இருக்கிறதுனால ஒரு பூ வைத்தாலே மறைஞ்சு விடுவாரு. அதனால நம்ம எதுவும் மாலை இப்ப காலையில ஒரு பூவை பறிச்சு ஒரு இண்ட மாதிரி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சாமிக்கு பின்னாடி தான் வச்சு நம்ம அழகு பார்க்க முடியும். மேல வச்சோம்னா சாமி மறைஞ்சிருவாரு. இல்லைன்னா மேல ஒரு சின்ன திருவாச்சி மாதிரி இருக்கு, அதுக்கு மேல வச்சு பார்க்கலாம். இப்படி அது மாதிரி ஸ்படிக மாலை, ருத்ராட்சி மாலை, இப்படி என்னென்ன நம்ம போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அத்தனையும் சாமிக்கு செய்து பார்த்து விடலாம். நீங்க கோயில்ல போய் எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, செய்து விட முடியாது, தொடவே முடியாது. சாமி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுன்னு நினைக்குதோ, எப்படிலாம் சிவபெருமான் அலங்கரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனையும் நீங்க இல்லத்திலிருந்து சிவபூஜை பெற்றுக்கொண்டு சிவபெருமானை நல்லா அலங்கரிக்க, அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. வீட்டிலிருந்து வழிபாடு செய்வதற்கு அதிகாரம் உண்டு, கோயில் போய் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அதனால சொன்னாரு, சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவ பூஜை செய்தால் ஒழிய முக்தி சித்தியாகாது என்று நமது ஆர்வ நாவலர் அற்புதமாக கூறினார். சரி, அப்படி அந்த பலகையெல்லாம் பளிங்கினால் சுவர் எடுத்து, சுவர்கள் பூராமே பளிங்குல இருக்கு. குண்ட வேதி ஆதிகள், அந்த வேதி குண்டலம் இருக்கு பாருங்க, அந்த அக்னி சாட்சியா வளர்க்கறதுக்கு அந்த வேதி குண்டலங்கள்லாம் செய்து கல்யாண மண்டபத்தை அமைத்து அதன் நடுவில் இறைவனும் இறைவியும் வீட்டு இருப்பதாக ரத்தின ஆசனம் அமைத்தாராம். ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, நவரத்தினத்துல சுவாமியை வைத்திருப்பார், கைலாயத்துல அப்படி இருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் நவ ரத்தினத்துல சுவாமியும் அம்பாலும் வீட்டிருப்பதற்கு அந்த திருமண மண்டபத்துல 2 பேரும் அமர்வதற்கு ரத்தினத்திலேயே
அந்த ஆசனத்தை வைத்திருக்கின்றார். இப்ப சிவபூஜை பண்றவங்க எந்த ஆசனத்துல உட்காந்து சிவபூஜை பண்ணுவாங்க? நீங்க இந்த சமய தீட்சை எடுத்திருக்கீங்களா? எதுல உட்காந்து நீங்க இது பண்றீங்க அனுஷ்டானம்? உண்டா? பலகை முதல்ல வாங்கிருங்க. ராஜா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா பலகை வாங்கி கொடுத்துருவாங்க. சின்ன பலகை செஞ்சுக்கோங்க, உட்கார அளவுக்கு சிறுசா. ஆனா பலகையை போட்டு அதுக்கு மேல தர்ப்ப புல் இருக்கு பாத்தீங்களா, தர்ப்பப்பாய். அத மேல தர்ப்பப்பாய் தான் சிறந்தது. எந்த ஆசனத்துக்கும் சிறந்ததுன்னா தர்ப்பப்பாய் இருக்கு பாருங்க, கடையில எல்லாம் விற்கிறாங்க. ஆமா, நம்ம இந்த இது மதுரையில கூட மதுரைக்கு போனாலும் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க இதுலயும் விற்கிறாங்க. நம்ம ராஜகுலத்துல நம்ம புதிய நகர் இருக்காங்கல்ல, அவங்க விற்கிறாங்க. 450 ரூபா நினைக்கிறேன். கரெக்டா நம்ம சீட்ல உட்கார்றதுக்கு மாதிரி கரெக்டா இருக்கும். இது வந்து நெருக்கி இருக்கும். மதுரையில் வாங்கினா கொஞ்சம் அகலமா இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கி மேல துணி போட்டு தச்சு கூட வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த இது தர்ப்ப விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப நான் அடியெல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்கேன். மேல ஒரு இதை வச்சு துணி வச்சு தச்சு அது மேல வச்சுதான் நாங்க ஆசனம் போட்டு உட்காந்து பூசை எல்லாம் பண்ணுவோம். தர்ப்பம் வந்து ரொம்ப சிறப்புடையது. தர்ப்ப ஆசனம் வந்து ரொம்ப துண்டு மேல போட்டுக்கலாம். இதுல பலகைக்கு மேல. ஆனா பலகையில தான் உட்காந்து என்ன செய்யணும், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். இப்ப சாமியை பார்த்தீங்களா பலகை வச்சிருக்காரா, அப்ப நாமளும் அந்த பலகைய கட்டாயமா இருக்கும். யார் யாருக்கிட்ட இல்ல நான் பலகையில வச்சு எல்லாம் செய்யலைங்க அப்படிங்கிறவங்க கேட்டுங்க. நீங்க நீங்க துண்டு தானா ராஜா அவங்கள்ட்ட சொல்லிருங்க, அவங்க ஆர்டர் போட்டுருங்க. டக்குன்னு பலகை மாதிரி வாங்கிருங்க. ரொம்ப உயரம்லாம் கிடையாது, சிறுசா உயரம் இல்லாம. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசனம் சின்ன ஆசனமா வச்சுக்கணும். பலகையில உட்காந்துதான் செய்யணும். எப்பவுமே கொஞ்சம் உயர்ந்த இதா வச்சுதான் நம்ம செய்யணும். மண்டபத்தை வைத்து அது நடுவில் இறைவனும் இறைவியும் வீட்டின்பதற்கு ரத்தன ஆசனம் இட்டு வைத்தார். நகர மைந்தர்கள் முரசொலி கேட்டு பெருமகிழ்வுற்று வீதிகளை புனிதமாக்கி பனி நீர் தெளித்து பூப்பந்தல்களும் நவ மணி பந்தல்களும் ஆங்காங்கே இட்டு மகர தோரணங்கள் கட்டி போன கும்பங்களும் முளைப்பாரிகளும் தீபங்களும் இடந்தோறும் அப்பயே பாருங்க, முளைப்பாரிலாம் அப்பயே வச்சிருக்காங்க. இப்பதானே எல்லா கோயில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பயே சாமி வரும்போது அந்த வீதியில் தோறும் பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு, எப்பயுமே அருளாளர் வந்தாங்கன்னா அங்க எல்லா பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு நகர அந்த வீதிகள் எல்லாம் அலங்கரிப்பார்கள். அப்படிதான் ஞானசம்பந்த பெருமான் வந்தாரு. தில்லை வரும்போது அந்த அத்தனை வீதிகளிலும் வந்து பூர்ண கும்பங்களை வைத்து வரவேற்றார்களாம் ஞானசம்பந்த பெருமான். வரவேற்றதும் அவர் நேரா அந்த ஊர் எல்லைக்கு போனார் பாருங்க. எல்லைக்கு போனதுமே அந்த தாமரை மொட்டுகள்லாம் இப்படி தாமரை மொட்டு எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஞானசம்பந்த பெருமான இப்படி வரவேற்றலாம், கும்பிட்டுதான். அப்படி ஒவ்வொன்றும் சொல்றாரு சேக்கிழ சுவாமி. ஞானசம்பந்த பெருமானை வரவேற்று இந்த தில்லைக்கு வந்த ஞானசம்பந்த பெருமானே அப்படின்னு சொல்லி இப்படி வணங்கி அவர் வந்தது அப்படி சிரிக்குதான், அப்படி சிரித்த மலருதான் தாமரை. அப்படி ஒவ்வொன்றும் சொல்ற அந்த ஒவ்வொரு மயில்கள் எல்லாம் ஆடி மகிழ்ந்தனவா. எங்கள் ஞானசம்பந்த பெருமான் வந்து விட்டார், பலரா வாயர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மயில்கள் எல்லாம் ஆடி மகிழ்ந்தாங்க. அதே போல இப்ப சாமி வருவதற்கு வீதிகள் எல்லாம் என்ன செய்தார்கள், அலங்கரித்துக் கொண்டே. அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வந்ததுமே நேரம் எங்க போயிட்டாராம், கோயிலுக்குள்ள போலையாம், நந்தனவனத்துக்கு தான் உள்ள போனாராம். நந்தனவனத்துக்கு அதுவும் உள்ள போயிடலையாம், வெளியில இருந்து முதல்ல விழுந்து கூட்டாராம் ஞானசம்பந்த பெருமான். இல்லைக்கு போனதுமே நந்தனவனத்தை விழுந்து வணங்கி அங்கே இருக்கின்ற மலர்கள் எல்லாம் சிவ புண்ணியம் செய்தவை ஆகையினாலே அதெல்லாம் என்ன செய்ய அந்த அதனாலதான் திருக்கோயில போய் நந்தவனத்துல பறித்து கட்டுவது சிறப்பு. வெளியில கட்டுவதும் சிறப்பு தான், ஆனாலும் கோயில்ல இருக்கிற மலர்கள் பறித்து கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க வெளியில பறிக்கிறது வந்து உங்க வீட்டுல இல்லத்துல வச்சு நீங்க அந்த பூவை போட்டுக்கலாம். ஆனா கோயில்ல பறிக்கிறது கோயிலுக்கு தான், வெளியில அங்கேயும் கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு சிவாலயத்துல இருந்து பறிச்சு இன்னொரு சிவாலயத்துல வைக்கலாமான்னா வைக்கலாம், ஆலயத்துக்கு கொண்டு போய்க்கலாம், வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க முடியாது மலர்களை. புரிஞ்சிருச்சா? இப்ப வீட்டுல இப்ப கோயில்ல இருந்து ஒரு வில்வத்தை பறிச்சு நம்ம வீட்டுல கொண்டு வந்து செய்ய முடியாது. வெளியில இருக்கிற வில்வத்தை தான் நீங்க என்ன செய்ய முடியும், இல்லத்துல வச்சு பூசிக்க முடியும். அப்படி இப்படி எல்லாம் நமக்கு கணக்கு இருக்கு. என்ன அதுக்காக என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் வில்வ மரமா நிறைய வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டுல கூட வில்வ மரமே காணும். ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம அடியார்கள் வீட்டுல ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒரு வில்வ மரம் கட்டாயமாக என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போயிட்டாலும் நாம இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றாலும் அடுத்து வருகின்ற அடியார்களுக்கு அது என்னதாக இருக்கும், உதவியாக இருக்கும். அவங்க வந்து நம்ம இல்லத்துல இருந்து பறிச்சுக்கிடுவாங்கல்ல.
அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடி வில்வ பறிக்க போகும்போது சத்தம் வசவு வாங்கி வாங்கி தான் என்ன செய்வோம், மரத்துல ஏறி பறிப்போம். அது அவங்களுக்கு அந்த நிலை தெரியல, அது அடியார்களுக்கு தானே, சரி சாமிக்கு தானே போகுது அப்படின்னு இல்லாம 2 வசவு வாங்கிட்டு மரத்துல ஏறி பறிச்சுட்டு வருவோம். அப்படின்லாம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்து எங்களை பார்த்துக்கிட்டே வந்துட்டு கடைசி சுத்தமா வெட்டியே விட்டாங்க. கடைசி மரமே இல்லாம போயிடுச்சு. அப்படி ஆகிட்டாங்க. என்ன சொல்றதை கேட்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மரத்தை இல்லாம வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க அதுல. அப்ப எப்படிலாம் இருக்காங்க பாருங்க. பூ பறிக்கிற இடத்துலயும் அப்படிதான். பூ பறிக்க பகல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, 6 மணிக்கு முதல்ல 6 மணிக்கு போய் அடிக்கு முன்னாடி பறிச்சுக்கிறது. வெளில ஆள் வந்து சத்தம் போட்டாங்க. அப்புறம் 5:30க்கு போனேன், அப்பயும் வந்து சத்தம் போட்டாங்க. அப்புறம் எதுக்கு தெரியாம ஒரு 4 மணிக்கு போய் பறிப்போம்னு 4 மணிக்கெல்லாம் பறிச்சுட்டு வரும்போது அதையும் நோட் பண்ணி ஒரு நாள் 4 மணிக்கு பறிக்கும் போது கரெக்டா வெளியில வந்துட்டாங்க. அப்போ அதுலதான் ரொம்ப வசதி. அதுக்கப்புறம் தனியா நம்ம இல்லத்துல வச்சு அதுக்கப்புறம் வளர்த்து இப்போ வரைக்கும் சாமி திருவிழா ஓடிட்டு. சரி, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த புண்ணியம் இல்ல, அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை சிவபெருமான் கொடுக்கல, அவ்வளவுதான். இல்ல, எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தான் நம்ம என்ன செய்ய ஒண்ணுமே. இந்த உயிர் வந்து அனுபவப்பட்டு தான் தெரியும். நமக்கு வந்து பட்டறிவு கிடையாது, நமக்கு சுட்டி அறியக்கூடிய அறிவு கிடையாது, நமக்கு பட்டறிவு. அனுபவப்பட்டு தான் இந்த உயிர்கள் அறியும். சுட்டி அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவப்பட்டு இங்க போகக்கூடாதுப்பா அப்படின்னா மெனக்கேட்டு போவோம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி போய் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சொல்றது சரிதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலும் நம்ம அனுபவப்பட்டு தான் நான் வாழ்க்கையில தம்பி இப்படி எல்லாம் போகக்கூடாதுப்பா, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்கப்பா இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பான்னு தாய் தகப்பனார் சொல்லுவாங்க. இவங்க சொல்லி நாம கேட்கவா, போறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போவாங்க. அப்புறம் அனுபவப்பட்டு மறுபடியும் வந்து ஏம்மா நீங்க சொன்னது சரிதாம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் இப்படி நிறைய வீட்டுல அடின்னு பார்த்திருக்கேன், பாக்குறத சொல்றேன். சரி, சொல்றதெல்லாம் உண்மைதானே. ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவப்பட்டு தான் இந்த உயிர் உணரும். அது வரைக்கும் இது உணரவே உணராது. அப்படி மகர தோரணங்கள் கட்டி பூர்ண கும்பங்கள்லாம் வைத்து முளைப்பாறைகளை வைத்து தீபங்களும் இளந்தோறும் வைத்து ஒவ்வொரு வீதிலையும் ஒவ்வொரு பக்கத்திலையும் தீபங்கள் வைத்து சாமி வரவேற்பதற்காக திருமணத்துக்கு சாமி எங்க இருந்து வரணும், கைலாயத்துல இருந்து வரணும். இது எங்க இப்ப செய்யறாங்க, காஞ்சிபுரத்துல செய்யறாங்க, மறந்துடக்கூடாது. எங்க வீதியில, காஞ்சிபுரம் வீதி. அப்படி காஞ்சிபுரத்தில் பல வகையாக அலங்காரம் செய்தனர். தேவர்கள் தாங்கள் எல்லா பொருட்களையும் சேர்த்து திருமண தொழிலில் முற்பட்டார்கள். இப்ப தேவர்கள் எல்லாருமே திருமணத்துக்காக வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திருமணத்துக்கு ஒரு ஆள் 2 ஆள் செஞ்சா இப்ப திருமால்கிட்ட சாமி ஆணையிட்டாரு, அவர் ஒருத்தர் மட்டுமே செய்ய முடியுமா, அவர் என்ன செய்வாரு, அவர் பல பேரை கூப்பிட்டு அந்த வேலையை முடிப்பாரு. அதே போல தேவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்கப்பா, எல்லா வீதிகள் தூரம் அலங்கரிங்கப்பா அப்படின்னு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்தாரு திருமால். அப்படி தேவர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, இறைவன் திருவுருள் பெற்று நன்னாளில் முளைகளை வித்தி இடவக்கொடி போற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். 10 நாள் திருவிழா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி சாமி கடைசி திருமணம் நடத்துறாங்க பாத்தீங்களா, திருக்கல்யாணம் நடத்துறாங்க பாத்தீங்களா, இந்த 10 நாள் திருவிழா என்னன்னா இத்தனை இது முடிஞ்சு கடைசி சாமி என்ன செய்வாரு, திருக்கல்யாணம். இந்த 10 நாள் திருவிழாவுக்கு முதல் என்ன செய்வாங்கன்னா கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றுதான் என்ன செய்வாங்க, திருவிழாவை தொடங்கி வைப்பார்கள். அதே போல சுவாமி தொடங்கி. இது முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த கொடியில என்ன இருக்கும் அப்படின்னா விடை வாகனம் இருக்கும். அந்த கொடியில என்ன இருக்கும், அந்த விடை வாகனம் யாரு அப்படின்னா நாம தான். அந்த நந்திக்கு பேர் என்ன நந்தி, ஆன்ம நந்தி என்று பெயர். இந்த பிரதோஷம் பண்றாங்கல்ல, அந்த நந்தியை தான் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த கொடியில. நமக்கு எது கொடி அப்படின்னா இடப கொடி தான் நமக்கு கொடி. இப்ப நம்ம இல்லந்தோறும் திருமணம் நடத்துறோம்ல, இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல இல்லந்தோறும் திருமறை நடக்கு அப்படின்னா நம்ம வெளியில வந்து என்ன செய்யணும், அந்த இடப கொடியை வைக்கணும். முன்னாடி நாங்க அப்படிதான் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன செய்யாததுனால நம்ம எங்கனாலும் போய் போய் பாடிட்டு இருக்கோம். ஒரு இடப கொடியை எப்பயுமே நம்ம கையில வச்சிருக்கணும். அங்க போய் அந்த வீட்டு முன்னாடி அப்ப அடியார்கள் இங்க வந்து திருமுறை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளி உலகத்துக்கு தெரியும். இது அவங்களுக்கு அதை பார்த்து அடியார்கள்னால என்ன செய்வாங்க, அந்த இழப்ப கொடியை பார்த்து உள்ள வருவாங்க. அவங்களுக்கு சேர்ந்து நாம அன்னம் பாலிக்க வேண்டும். இடவக்கொடி நமக்கு ஒரு சின்னம், அது விபூதி ருத்ராட்சம்னா நமக்கு சின்னமாக விளங்கக்கூடியது. அப்படி அந்த கொடி ஏற்றும் போது அந்த கொடியில என்ன வச்சிருப்பாங்க, அந்த ஆன்மாவையே நந்தி, ஆன்ம நந்தியை அந்த கொடியில் வைத்திருப்பார்கள். அந்த அந்த இது இருக்கு பாருங்க, கொடி மரம்,
அந்த கொடி மரத்துல 32 கட்டுகள் இருக்கும். அதுதான் நம்ம முதுகெலும்பு. அத 32 கட்டுகள் இருக்கும். அதை நாம என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூலாதாரத்திலிருந்து சுழுமுனா நாடி வழியாக இடர்களை பின்களை வழியாக இந்த சுழுமுனா நாடியை செலுத்தி இந்த கபால வழியாக உயிர் சென்று எப்படி சிவத்தை அடைகின்றதோ இதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த கொடிமர தத்துவம் இருக்கின்றது. புரியுது உங்களுக்கு? இப்ப எப்படி மூலாதாரத்திலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குண்டலினி சக்தியை எழுப்புகின்றோமோ அதுபோல இந்த ஆன்ம நந்தி கொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக ஏற்றி 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 எங்க கொண்டு போவாங்க, மேல சுவாமி விமானத்துக்கு நேரம் அந்த கொடிமரம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? நீங்க உழவார பணிக்கு மேல கூட்டு போனா தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது புரியுது. அடுத்த தடவை எல்லாத்தையும் நம்ம கோயிலுக்கு மேல கொண்டு போயிட வேண்டியதான். அந்த கொடிமரம் கரெக்டா இருக்கும். இந்த இதுக்கு வந்திருப்பீங்கல்ல, உபாயத்துல மேல போய் பார்த்திருப்பீங்க, கரெக்டா கொடிமரம் அந்த விமானத்துக்கு நேர கொடிமரம் இருக்கும். அது வரைக்கும் இந்த கொடியை ஏற்றுவார்கள். சார்? ஆமா ஆமா, மூணுமே தரிசி. ஒரு இடத்துல இருந்து மூணுமே தரிசனம் பண்ணலாம். இருக்கா சார்? முடிஞ்சா கொடுங்க. அப்படி ஒரே இடத்துல இருந்து 3 இடத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம், தரிசனம். இப்படி எப்படி அது தன்னிலைக்கு அந்த ஆன்மாவை உயர்த்துகின்றார் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்கு தான் இந்த ஆன்மா எதுல இருக்கு, கேவல நிலையில இருக்கு. அதை என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரத்திலிருந்து சிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற தத்துவ ஒவ்வொரு 6 அத்வாக்களையும் கடந்து 6 தத்துவங்களையும் கடந்து கடைசி கபால வழியாக சென்று இறைவனை அடைகின்ற முறையை எடுத்து சொல்வதுதான் இந்த கொடி மரத்தினுடைய தத்துவம். இப்ப அப்ப திருக்கோயில் என்ன செய்யறாங்க, அந்த ஆன்ம கொடியை எப்படி ஏற்றுகின்றார்களோ அதே போல இந்த இடவ கொடியை அங்கே போட்டி திருவிழாவை தொடங்கி அந்த 9 நாள் முடிஞ்சதும் என்ன செய்வாங்க, அந்த 9 நாள் தேரோட்டம் நடக்கும். அடுத்து திருக்கல்யாணம் வரும். அது எந்த நாள் நிச்சயம் பண்ணாங்கன்னா பங்குனி உத்திர நாள் சாமி கல்யாணம். இப்ப பெரும் பாக்கியம் அப்படின்னு தீட்சை கார்த்திகை மாசம் வரும்னு ரொம்ப எதிர்பார்ப்பேன். எழுதி போட்டிருப்பேன். இப்பெல்லாம் உங்களுக்கு முத மாசம் எழுதி வச்சா மறு மாசம் உங்களுக்கு வந்துருது, கார்த்திகை உங்களுக்கு வந்துருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் தீட்சை எடுக்கிறது. எழுதி போட்டோம்னா அது சாமியா பார்த்து திருவூர் முயற்சி பண்ணி நமக்கு லெட்டர் வீட்டுக்கு வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். எழுதி போட்டு கார்த்திகைக்கு வருமானு எதிர்பார்ப்பேன். ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். போஸ்ட்மேனை போய் விடாம ஏதாவது லெட்டர் வந்ததாங்க, ஏதாவது லெட்டர் வந்ததாங்க, தம்பி இருங்க ரொம்ப இது பண்ணாதீங்க, வந்துச்சுன்னா நாங்களே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படிப்பாங்க. சேர்ந்து 5 சோமவாரம் போயிடும். அதுக்கப்புறம் சிவராத்திரிக்கு வருமா 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 அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். சாமி இன்னும் அடியனுக்கு பக்குவம் இல்லையா சாமி, இன்னும் சமய தீட்சை எடுக்கிறது கூட நான் இன்னும் உள்ள நுழையிறது கூட எனக்கு அனுமதி இல்லையான்னு நினைக்கிற நேரத்துல மாசி சிவராத்திரி முடிஞ்சு வரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்து பங்குனி உத்திர நன்னாளுக்கு தீட்சை எடுக்க வர வேண்டும் அப்படின்னு வந்து இன்னும் இந்த முதல் நாள் கொடுத்த இது இன்னும் அடின்னு வச்சிருக்கேன். ஒன்னாவது கொடுத்தது. அது மாதிரி சிவபூஜைக்கு வந்ததையும் சிவபூஜைக்கு வந்த லெட்டரையும் அடின்னு வச்சிருக்கேன். பங்குனி உத்திரன், பங்குனி உத்திர நாள் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். ஒவ்வொரு திருக்கோயிலையும் நடக்கிறது பங்குனி உத்திர நாள். இந்த பங்குனி உத்திர நாள் வந்ததுமே இல்லையில்லாத மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே பாருங்க பஸ்ஸை பிடிச்சி முதல் நாளே போய் தங்கிட்டாங்க. வடத்துல போய் தங்கி இருந்து அப்புறம் பக்கத்துல உள்ள எல்லா திருக்கோயிலையும் பார்த்துட்டு அங்க நைட்டு தங்கி விரதம் இருந்து மறுநாள் தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலா பார்த்துட்டு வந்தேன். இப்ப வந்து எங்கனாலும் உங்களை கூட்டிட்டு போறேன்னா அப்ப பூரா தனியாவே தான் எல்லா திருக்கோயிலுக்கும் மூடுவான அளவுக்கு. அப்புறம் இந்த பல்லக்கு கொடுக்கும்போது அடியாரோடு சேர்ந்து போனது, அது போக மிச்ச கோயில் எல்லாம் தனியா போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு திருக்கோயிலும் ஒவ்வொரு லீவையும் பயன்படுத்துறது. அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அமாவாசை இருந்ததுன்னா சனியாய் லீவ் போட்டுறது, திங்கக்கிழமை அமாவாசை இருந்ததுன்னா ஞாயிறு திங்க லீவ் போட்டு இந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா வாய்ப்பு கிடைச்சது. சரி, அப்படி பங்குனி உத்திர நாள் என்ன சிறப்பு அப்படின்னா அன்னைக்கு மீனாட்சி திருமணம் அப்பதான் நடந்தது. சாமி அங்க இருந்து கைலாய மலையில இருந்து மீனாட்சி அம்மையை மீனாட்சி சுந்தரேஸ்வரராக வந்து திருமணம் முடிக்க வரும்போது பங்குனி உத்திர நாள் குறித்தார்கள். இப்ப பங்குனி உத்திர நாள் இப்பயும் நடத்துறாங்க. ஆனா 3 இதுலயுமே திருக்கல்யாணம் நடத்துறாங்க. சித்திரையில் நடத்துறாங்க, சித்திரத்துலாம் நடத்துறாங்க, பங்குனி உத்திர நாள் நடத்துறாங்க, அப்பயும் திருக்கல்யாணம் நடத்துறாங்க. ஆனா சாமிக்கு திருமணம் முடிந்தது அப்படின்னா மீனாட்சி அம்மையார் திருமணம் முடித்தது பங்குனி உத்திர நாள்.
அதே பார்வதி தேவியாரை மனம் முடித்ததும் பங்குனி உத்திர நன்னாள். பர்வதராஜனுக்கு மகளாக திகழ்ந்த பார்வதி தேவியாரை சிவபெருமான் மனமுடித்த நாளும் இந்த பங்குனி உத்திர நன்னாள் என்பதை நாம மறந்துடக்கூடாது. பங்குனி உத்திர நன்னாள் அவ்வளவு விசேஷம். முருகப்பெருமானுக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல வைகாசி விசாகம் பங்குனிக்கு, பங்குனி உத்திரத்துல முருகப்பெருமானுக்கு என்ன விசேஷம்? அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு, சாமிக்கு சிறப்பு, ரெண்டுமே ஒரே ஆளுதான். குழந்தைக்கும் அப்பாவுக்கும். தேவயானை அம்மை மனம் முடித்த நாளும் மறந்துடக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் முடித்த பங்குனி உத்திர நன்னாள் எவ்வளவு சிறப்பு. திருப்பரங்கு அதுல எவ்வளவோ ஞானிகள் எல்லாம் அங்க மகிழ்வாங்களாம். சினத்தினஞ்சதி மறை முனி முனை கொடு புனச்சொரிந்திலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர்களோட மகிழ்வோனே அப்படின்னு அது வர. சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே. முனிவர்கள் எல்லாம் சினம் கொண்ட முனிவர்கள் எல்லாம் தொழக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற சொல்றா. அன்னைக்கு தென்னத்தனந்தனையான வழியை நிறை தெவிட்ட அன்போடு பருவிய கொள்திகள் திருப்பரங்கிரி தனில் உரை தரவன பெருமாளே. தனியா உரைகிறானா முருகப்பெருமான் எங்க திருப்பரங்குன்றம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று முனை நாளும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் வங்கி சிவை வாழா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்று. ஆனா திருச்செந்தூர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? தந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றென்று உணினாலும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வேனோ சங்கரன் பங்கி சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் சாரி கைலைமலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கைலாய மலைக்கு இணையானது திருச்செந்தூர் அப்படிங்கிற. கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே. அப்ப எப்படி சொல்றாங்க? அப்ப கைலாய மலைக்கு இணையாது திருச்செந்தூர். என்னால அவ்வளவு தூரம் போக முடியலங்க. கைலாய மலைக்கு 2 லட்சம் ரூபாய்லாம் கொடுத்து போக முடியல. அவங்க திருச்செந்தூர்ல வழிபாடு செய்தாலே அப்படி இந்த பங்குனி உத்திர நாளுக்கு அவ்வளவு சிறப்பு. முருகப்பெருமான் தெய்வான திருமாதம். ஏன் அப்படின்னா 12வது மாதம் என்ன மாதம்? தமிழ்ல 12வது மாதம் என்ன மாதம்? பங்குனி. சரி, 12வது நட்சத்திரம் என்னது? உத்திரம். இது 2 சேர்ந்தனாலதான் பங்குனி உத்திரம் நம்ம கொண்டாடணும். 12வது மாதமும் 12வது நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் பங்குனி உத்திரம். உத்திரம் வந்து சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. ஆனா சிறப்பு எது அப்படின்னா திருவாதிரை. சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் எதுன்னா திருவாதிரை. ஆனா உத்திர நாள்லதான் சுவாமி என்ன செய்யறாரு? திருமணத்தை முடிக்கும். பங்குனி உத்திர நாள முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடக்கு. சுவாமியுடைய திருக்கல்யாணமும் அந்த பங்குனி உத்திர நன்னாள் அன்றுதான் நடக்கின்றது. 2வது லட்சுமி வந்து அந்த திருமாலை அடைந்த நன்னாளும் அந்த பங்குனி உத்திர நன்னாள் தான். அந்த மார்பகத்துல போய் இருக்காங்க பாருங்க லட்சுமி தேவி திருமாலுக்கு. அவங்க அதே மாதிரி மன்மதன் இருக்கான் பாருங்க. மன்மதனை சாமி எரித்ததுக்கு அப்புறம் நெற்றிக்கண் கொண்டு எரித்ததுக்கு அப்புறம் ரதிதேவி வேண்ட அவருக்கு மறுபடியும் காட்சி கொடுத்த நன்னாலும் இந்த பங்குனி உத்திர நன்னாள். அவருக்கு மட்டுமே, ரதிதேவிக்கு மட்டுமே அவருடைய கணவனார சுவாமி காட்டுறார். என்னங்க சார்? அப்படியா? காம பண்டிகை கொண்டாடுறாங்களா? சரி, அப்படி இதுக்கே கொண்டாடுறாங்க. மன்மதனுக்கு இதில் கொண்டாடுறாங்களா? பரவாயில்லையே. பரவாயில்ல, சிறப்பு. அப்படி மன்மது அது மாதிரி பார்வதி தேவியோட திருக்கல்யாணம் இப்படி நிறைய சிறப்பு எதுல இருக்குன்னா பங்குனி அன்னைக்கு நிச்சயமாவது. திருமால் தனது தவப்பயனால் இறைவன் திருமேனியை தீண்டி பொற்குடத்தில் உள்ள அந்த நீரை எடுத்து திருமஞ்சனம் பொழிவித்து ஒற்றாடை சாத்தி பொன்னாடை சாத்தி சாமிக்கு அலங்காரம் பண்றாராம். சாமிக்கு அலங்காரம் பண்றது யாரு? திருமால். சிவபெருமானுக்கே அலங்காரம். ஏன்னா அதுக்கு தகுதி இருக்கணும்ல. சிவபெருமான தொட்டு பூசை பண்ணணும்னா அதுக்கு அவரை தொட்டு ஆடையெல்லாம் அணிவிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதியோடைய ஆன்மா தான் செய்ய முடியும். அது உயர்ந்த ஆன்மா யாருன்னா
பரமாத்மா அப்படிங்கிறாங்கல்ல திருமால, பரமாத்மானா புனிதமான திருமால். ஆனா நம்ம போன்ற ஆன்ம வர்க்கம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆன்ம வர்க்கம் கிடையாது. அவரு எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் பிறவி எடுக்க மாட்டார். மத்த எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு, சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும் பிறப்பு கிடையாது. ஒற்றாடை. இப்ப சாமிக்கு ஒரு ஆடையை மட்டும் உடுத்தி பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஒற்றாடைய. இப்ப நாம என்ன செய்யறோம், இப்ப ஒரு சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கு, அதுதான் என்னது, நம்மளுடைய ஆணவ மனம். நல்லா கேட்டுக்கோங்க. சட்டையில அழுக்கு இருந்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மனம் அவ்வளவு அழுக்கு இருக்கு. அதை என்ன செய்யணும் அப்படின்னா, வாஷிங் மிஷின்ல உள்ள போடுங்க. அந்த வாஷிங் மிஷின்ல உள்ள போடுறதுக்கு என்ன தேவை, தண்ணி வேணும், சோப்பு வேணும். அந்த 2 மலத்தை சுவாமி கூட்டுறாரு. இப்ப எப்படி நம்ம ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமான் கண்ம மலமும் ஆணவ மலத்தை மாயா மலத்தையும் கூட்டுறாரா, அதே போல நாம என்ன செய்யறோம், இந்த அழுக்க போக்குறதுக்கு தண்ணியும் சோப்பையும் வச்சு மிஷினை ஆன் பண்ணிட்டோம்னா சர்றன்னு அது சொல்லலதா, அந்த சொல்லதான் இந்த பிறவி என்கின்ற சுழல். நம்ம பிறவில சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப சுழல் இந்த பிறவில நல்லா சுத்தி ஓஞ்சி எல்லாம் வெறுத்து, உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகும் அளவெறுப்பும் எல்லாம் தன்கால்வை சொக்கநாதன் உழண்டு கடைசி என்ன ஆகுது, அந்த வாஷிங் மிஷினை திறந்து பார்த்தா என்ன போயிருது, 2 பொருள் போயிடும். 2 பொருளோட சேர்ந்து இந்த ஆணவமும் போயிடும், அழுக்கு போயிடும். சாமி அப்படி 2 பொருளை கூட்டி வச்சு 3ஐயும் நிற்கிறாரு. இந்த ஒரு மலத்தை நீக்குவதற்கு 2 மலத்தை கூட்டி விட்டு 3 மலத்தை நீக்கிறார். இதேதான் நம்ம சாதாரண நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த அழுக்கு சட்டையை உள்ள போடுறோம், அதுல தண்ணியும் சோப்பு சேர்க்கிறோம். அதே போல சிவபெருமான் நமக்கு 2 மலத்தை சேர்க்கிறாரு. இந்த பிறவி என்கின்ற இதுல நம்மளை விடுறாரு. இதுல சுழண்டு இதுல அனுபவப்பட்டு நாம் என்ன செய்யறோம், அந்த மும்மலம் எப்படி அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாஷிங் மிஷின்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி 3 மலமும் நீங்கி அந்த ஒற்றாடை எப்படி நீட்டா சுத்தமா வருதோ அதே போல நாம சுத்தமாக ஆகிடுவோம். 3 மலமும் நீங்கி நாம எப்படி ஆயிடுவோம், சிவபெருமானுக்கு ஒற்றை ஆடையாக. இது அடியும் சொல்லல, நேற்று ஆசிரியர் சொன்னாங்க சித்தாந்த பாடத்துல, ஒற்றாடையாக சாமிக்கு ஒற்றாடை சாதி பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்பதாங்க கொஞ்சம் புரியுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது புரியுது. சரி, அப்படி ஒற்றாடை சாமி, சாமியை பாத்தீங்கன்னா நீங்க சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு ஆடை இருக்கு பாருங்க, இந்த வெண்பட்டு இருக்கு பாத்தீங்களா, வெண்பட்டுல அலங்கரிக்கணும் சாமியை. சும்மா சாதாரண துணியெல்லாம் வச்சு சாமி என்ன செய்யக்கூடாது, அலங்கரிக்கக்கூடாது. வீட்டுல வச்சு செய்யும்போது அது மாதிரி பாத்தீங்கன்னா சாமிக்கு இந்த நாங்களாம் என்ன செய்வோம்னா, அந்த சைட்ல அந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்டர் எல்லாம் வெட்டி வெட்டி சாமிக்கு அந்த வல்லவட்ட மாதிரி போட்டு அலங்கரிப்போம். இப்படி நிறைய நம்ம சாமி அலங்கரிக்கலாம். அதுல வெண்பட்டு ரொம்ப சிறப்பு. சாமிக்கு ஆடையில வெண்பட்டு ஆனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடை எதுன்னா புலித்தோல் ஆடை தான். ஏன்னா கோயில் சுடுகாடு கொள்புடித்தோல் தான் நல்ல ஆடை. ஆனாலும் நம்ம இந்த இல்லறத்துல இருக்கும்போது நம்ம இறைவனை அலங்கரிக்கும் போது அந்த வெண்பட்டு சாத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று நம்ம சூஜா விதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்பயும் பாத்தீங்கன்னா இத திருமலை அப்படிதான் அலங்கரிக்கிறார். பொன்னாடை சாமிக்கு என்ன அடைக்கிறாரு, என்ன ஆடைனா பொன்னாடையில சாமியை அலங்கரிக்கின்றார். ஏன்னா இப்ப திருமணத்துக்காரரு, திருமணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, நல்ல பட்டு சட்டை ஏற்றி உடுத்தி நல்ல பார்டர் எல்லாம் தெரியுற மாதிரி செஞ்சு எப்படி மாப்பிள்ளை மாதிரி வருவாங்களோ அதே போல இப்ப புலித்தொடெல்லாம் போய் என்ன ஆடை வந்துருச்சு, பொன்னாடை வந்துருச்சு. சாமி அணிவித்து சந்தனம் பூசி சிலம்பு அரைஞான் மோதிரம் பொன்னரி மாலை பொன்னாலான மாலை எல்லாமே சாமிக்கு, சாதாரண மாலைலாம் சாமிக்கு அணிவிப்பாங்களா, எல்லாம் பொன்னாலதான் இருக்கும். அடுத்து குலை, குலைன்னு என்னது, சாமிக்கு இந்த வளைய மாதிரி குலை. பெண்ணுக்கு என்னது தோடு, சாமிக்கு குலை. இப்படி இப்ப முதல்ல என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை அலங்கரிக்க உள்ள போறாங்க. இப்ப திருமால் போய் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து அம்பளுக்கு அலங்கரிக்கணும்ல, அங்க லட்சுமி தேவி போறாங்க. அங்க அலங்கரிக்கிறதுக்கு யார் போறா, அம்பி அணி பெருவித்து அழைத்து அங்கே லட்சுமி கழிவு மிகுந்து சென்று அம்மையாரை மஞ்சன சாலையில் புகுவித்து அவரது கூந்தலை அவிழ்த்து நெய்யை அள்ளி சாத்தி நெய்யில அலங்கரிக்கலாம். குளிப்பாட்டுறதுக்கு நெய்யில பாருங்க, கூந்தலை நெய்யில். அப்படி
சாமிக்கு அது மாதிரி சிரசுல மகுடம் எல்லாமே சாத்தி ஜம்முன்னு கூட்டுறாரு திருமால். அதே போல அம்பாளுக்கும் பனி நீராட்டி திருமணி எல்லாம் இது பண்ணி கூந்தலை நெய்யில் நீராட்டி அள்ளி சாத்தி நெல்லி விழுது மஞ்சள் விழுது போன்றவதெல்லாம் செஞ்சு பனி நீராட்டி திருமணி ஈரத்தை ஒற்றாடையால் ஒற்றி பட்டாடை புனைந்து ஒரு ஆசனத்தில் இருத்தி யானை தந்தத்தினால் சீப்பு கொண்டு, சீப்பு எப்படிப்பட்ட சீப்பா? யானை தந்தத்திலே சீப்பு. அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு சீப்பு என்ன இருக்கு இந்த பிளாஸ்டிக்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கடையில போய் சீப்பு வாங்க மாட்டாங்க, இந்த ரோட்ல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவன் பாவம் தன்னால அந்த சீப்பை ஒரு 5 ரூபாய்க்கு விற்பான். அந்த 5 ரூபாயும் அடிச்சு பேசி 3 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்ல அப்படிமா. எவ்வளவு அது ஒரு 10 ரூபாய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதையும் அடிச்சு பேசி 5 ரூபாய்க்கு அவன் 10 ரூபாய் சொன்னான், நாங்க அடிச்சு பேசி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்ல அப்படின்னு. இது ஒரு பெருமை வேற இதுல. அவன் பாவம் அது ஒரு 5 ரூபாய் லாபம் கிடைக்கிறதா வச்சிருப்பாங்க, அதையும் அடிச்சு பேசி என்ன செய்வாங்க குறைச்சு. ஆனா அம்பாளுக்கு என்ன சீப்பு? யானை தந்தத்தினான சீப்பு. கூந்தலை சீவி ஆவணங்களை அணிந்து பூமாலை சூட்டி நெற்றியில் பொற்பட்டம் அணிந்து அப்புறம் சிந்தூர திலகமிட்டு கண்களுக்கு மை எழுதி தனத்தில் சந்தனத்தை பூசி அதன் மேல் மகரந்த பொடியை அப்பி விசிறி கொண்டு விசிறி நாசி கழுத்து கை தோல் விரல் இடை பாதம் உறுப்புகளில் சிறந்து விளங்கும் தோடு முக்கணி கண்டுகிறார். இந்த பெண்களுக்கு எல்லாம் இதை அணிவாங்க பார்த்திருக்கீங்களா? மெட்டி. திருமணம் முடிக்கும் போது மெட்டி அணிவாங்களா? எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எந்த வரல அணிவாங்க அதை கரெக்டா நீங்க சொல்லிருங்க. ஏன்னா நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. எந்த வரல அணிவாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த கட்ட விரலுக்கு அடுத்த விரல். ஏன் அந்த இடத்துல அணிகிறாங்க? ஏன் மற்ற விரல் அணியலாம்ல, 3வது விரல் அணியலாம், 4வது விரல் அணியலாம். சயின்டிபிக்கா தான் கேட்கிறேன். சயின்டிபிக்கா கரெக்டா சொல்லிட்டீங்களா? கர்ப்பப்பை அது அந்த நரம்பு அங்கதான் இருக்கு. நீங்க அழுத்தி நடக்க 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 அந்த கர்ப்பப்பைக்கு புத்துணர்ச்சி ஆயிரும். அப்படின்னா ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிறக்கும். தாய்மார்களுக்கு அந்த கருப்பையினுடைய நரம்பு எங்க இருக்கு? அந்த மெட்டி நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மெட்டி அழுத்தி 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 அந்த நரம்பு தூண்டப்பட்டு கர்ப்பப்பை நன்றாக வளர்ச்சி அடையும். அதனால ஈஸியா என்ன கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்காக மெட்டியை அந்த இடத்துல அணிய சொல்கின்றார்கள். பரவாயில்ல, அது தெரியாம தான் இருக்கீங்களோ நினைச்சேன். எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கீங்க. சரி, இதை போடுறவங்க நாங்க கேட்க மாட்டோமா? கல்யாணத்தன்னைக்கே நாங்க கேட்டோம் அப்படிங்கிறது புரியுது. சரி, அப்படி அம்பாளுக்கு என்ன செய்யறாங்க? எல்லாமே கொண்டாடுறாங்க. பின்பு தேவ மாதர்கள் மங்களம் பாட அம்மையார் லட்சுமி கரத்தை பற்றி கொண்டு தேவர்கள் பூமலை பொழிய பூமியில் வைக்கப்பட்ட ஆடையின் மேல் மெல்ல நடந்து சென்று இறைவன் பக்கத்தில் அமர்ந்து விட்டிருந்தார். அம்பாள் பக்கத்துல எந்த பக்கமாக? இடப்பக்கமாக. சாமி வலப்பக்கம், அம்பாள். அப்பொழுது திருமால் வாத்தியங்கள் ஒளிப்ப சென்று திருமகள் பாலை வார்க்க இறைவன் திருவடிகளை விலக்கி அத்தீர்த்தத்தை அன்புடன் பருகினார். சாமி திருவடி எல்லாம் கழுவி கழுவி என்ன செஞ்சாங்களாம்? பருகினார்களாம். இப்ப இது இந்த தீவரம் எடுக்காங்கல்ல, இப்ப புது மாப்பிள்ளை பொண்ணு வந்தாங்கன்னா இது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, ஆரத்தி எடுத்து என்ன செய்வாங்க? கழுவி ஊத்துவாங்கல்ல. இது என்ன செய்யறாங்கன்னா சாமி அம்பால கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லாரும் பருகிறார்களாம். திருமால் லட்சுமி எல்லாம் பருகி அம்மையார் திருக்கைகளை வைத்து தாரை வார்த்து எடுத்தனர். அப்பொழுது சங்குகள் தேவ தும்பிகள் முதலிய வாத்தியங்கள் முழங்கின. வாழ்த்தொழி மிகுந்தன. கற்பக பூமலை சொரிந்தன. அது அக்காலையில் சிவபெருமான் பிரம்மதேவனை எரியோம்புமாறு பணித்து, இப்ப யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா பிரம்மாவை பார்த்து சொல்றான். அந்த அக்னி சாட்சியா வளர்க்கறது யாருன்னா பிரம்மா தான். அந்த கோமகுண்டலத்துல அமர்ந்திருக்கின்றார். அவரை பார்த்து சாமி கண்ணை பார்த்தாரு, அந்த சையத்தை கட்டாரு. உடனே பிரம்மா புரிஞ்சுட்டு உடனே அந்த கோமகுண்டலத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்னி சாட்சியாக சிவபெருமான் சுற்றி என்ன செய்தாராம்? எரியோம்புமாறு பணித்து அம்மையாவது கழுத்தில் மங்கள நான் சாத்தி அள்ளினான். அரவம் பார்வதீவதை திருப்பூட்டு பூட்டினார். மங்களநானை சிவபெருமான் யாருக்கு? காமாட்சி அம்மையாருக்கு அணிவித்தார். சிறப்பாங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணுமா? புண்ணியம் செஞ்சவங்க தான் இந்த கதையை சொல்றாரு. நான் சொல்றேன். மங்கள நான் சாத்தி அள்ளினார். பிரம்மனும் ஏனைய சடங்குகளை எல்லாம் குறைவர செய்து முடித்தார்.
அத்தனை பேரும் குறைவர இந்த திருக்கல்யாணத்தை நடத்தினார்கள். சாமி எங்கேருந்து வர்றாரு? கைலாயமலையிலேருந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த வீதிகள் எல்லாம் அலங்கரித்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் செய்யறாருன்னா திருமால் மூலியமாக எல்லாமே நடக்கு. திருமண ஏற்பாடு எல்லாமே யார் மூலியமா நடக்கு? திருமால் மூலியமாக நடக்கின்றது. இப்ப கல்யாணத்துக்கு முக்கியமான ஒரு ஆள் இருப்பாரு, பாத்துருக்கீங்களா? இப்ப நம்ம திருமண ஏற்பாடுகள்லாம் கூட மாட சேர்ந்து அலைகிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு ஆள் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமண ஏற்பாடு நடக்காது. அடின திருமணத்துக்கு ஒருத்தர் கூடயே வந்தாரு. எங்க வீட்டு பக்கத்து வீடு. அவர் பேரு சோமுன்னு பேரு. எங்க அப்பா இல்லாதனால அடின்னு திருமணம் அப்ப கிடையாது. அடின்னு ஒத்தையிலே எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை 1000 வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனேன். எத்தனை வீடு? 1000 பத்திரிக்கை அடிச்சு 1000 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஓடுறேன். அப்ப கூட அவர் ஒருத்தர் நம்ம கூட எல்லா இடத்துக்கும் வந்தாரு. வந்துட்டு கடைசி என்னது, அவருக்கு நான் பத்திரிக்கை வைக்கல. ஓடி 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 போனதுல அவர் கூட வந்துட்டே இருந்தாரு. எதிர்ந்த மனுஷன் நமக்கு இன்னும் பத்திரிக்கை வைக்கலன்னு அவரு மனசை போட்டு உழப்பி கடைசி கேட்டே போட்டாரு நம்மகிட்ட. சிவா அப்படின்னாரு. சிவா அப்படின்னு. சிவா நீ என்ன எனக்கு பத்திரிக்கை வைக்கல அப்படின்னா, சிவா மறந்துட்டேன், அவசரத்துல மறந்துட்டேன், வாங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்கு போட்டு போய் பத்திரிக்கை வச்சு அந்த ஓட்டத்துல நமக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவரை கூப்பிட்டு கேட்ட அளவுக்கு ஆகி போச்சு. அப்போதைக்கு முக்கால்வாசி அவர் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. சாப்பாடுக்கு அந்த அரேஞ்ச் பண்றது, மண்டப வாடகை கொடுத்தது எல்லாமே அவர் தான் அலைஞ்சு வரைக்கும் எல்லாமே பண்ணாரு. கடைசி அவரை ஆடியும் மறந்து கடைசி அதுக்கப்புறம் அவரே கேட்டு பத்திரிக்கை அவரே கொடுத்துருங்க சோ அப்படின்னு சொல்லி ஆயிட்டாரு. அப்படி செலவு. இப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் பத்திரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாரு, ஒருத்தரே அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. சிவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பக்கத்து வீட மறந்துறாங்க அப்படின்னு. அதுபடி நல்லவா தவணை சொல்ல, நான் பக்கத்து வீட மறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைக்கு உருவருன்னு ஓடுறாரு. எல்லா இடத்துக்கும் வைப்போம், பக்கத்துல இருக்கிறாங்க மறந்துடும். வெளியூருக்குள்ள போய் வைப்பாங்க பத்திரிக்கை, பக்கத்து வீட. சரி, அப்படி திருமணத்தை கண்டவர்கள் எல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார்கள். இமாச்சலத்தில் நடந்த திருமணத்தை காட்டிலும் இத்திருமணத்தில் அம்மையாருக்கு கருநிறமும் அப்பனாருக்கு முளைத்தலும். அம்பல் எப்படி இருக்காங்கன்னா கரி நிறத்தோடு தான் இருக்காங்க. கரி ஏற்கனவே அந்த கரிய நிறத்தோடு வலைத்தளமும் அதிகம். அங்க வந்து எப்பவுமே ஏகாம்பரத்துல தழும்பு இருக்கும். அம்பாள் வந்து அப்படி தழுவி கொண்டதுனால அங்க தழும்பு இருக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கு சுவாமிக்கு. வெளியேறி வீதியின் திருவுள்ளம் போந்துடலாம். வீதி தோறும் இப்ப நடந்து வராது சாமி அம்பாலும். காஞ்சிபுரத்துல வீதியில நடந்து பானுகம்பன் முதலியோர் வாத்தியங்களை முழக்க, திருச்சின்னங்கள் ஊத, தேவர் பூமலை பொழிய, பேதை முதலிய பருவங்களையுடைய பெண்கள் எல்லாம் மயிலுறன்னா இப்ப எல்லாரும் இப்ப ஒரு அழகான 2 ஜோடிகள் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப முடிவாங்க. இவனுக்கு இப்படி ஒரு கணவனா அப்படிமா பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. இருந்தா இப்படி இருக்கணும் ஜோடிகள் அப்படின்னு அது ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு அழகனா நமக்கு வந்து வாச்சிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் அமையுது நமக்கு வந்து அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அவங்க என்ன வார்த்தை எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். சரி, அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அந்த வீதியில சாமி வரும்போது ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய நிலையை அறிந்து கூறுகின்றார்கள். 7 நாள் காட்சி கொடு திருக்கோயில் சென்று அம்மையாரோடு பூவனை மேல் வீட்டிலிருந்து மாயவன் முதலிய யாவரையும் நோக்கி உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டாங்க. எல்லா தேவர்களையும் பார்த்து இப்ப மகிழ்ச்சியா இருக்காரு சாமி. அப்போ உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க அவங்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, யாவர் வணங்கி 20 குறவராகிய நீவிர் உலகத்தில் திருமணம் செய்யும் இறந்தோறும் இருந்து அருள் செய்ய வேண்டும். எங்கெங்கெல்லாம் திருமணம் புரிகின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அந்த திருமண கோலத்தோட இருந்து அவர்கள் கேட்பதற்கு சுவாமி அவர்கள் கேட்பதற்கு அருள் செய்தானா சிவபெருமான். திருமணம் செய்யும் இடந்தோறும் இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க இறைவனா வரத்தை அளித்தோம் என்று சொன்னதும் உடனே இந்நகரத்தை காத்து இங்கனமே இருப்பீராக என்று தேவர்கள் அவ்வாறே காஞ்சியில் தங்கினார். அத்தனை பேரும் இப்பயும் பாத்தீங்கன்னா தேவர்கள் அத்தனை பேரும் காஞ்சியில எப்பயுமே இருப்பாங்க. நீங்க எல்லோரும் இங்கே இருந்து பாதுகாப்பீர்களாக என்று காஞ்சியிலே தங்கினர் எல்லா தேவர்களும். ஏன்னா இப்ப திருமணத்துக்கு வந்தாங்கல்ல, இங்கே தங்கி. அம்மையாரது கூற்றில் தோண்டிய கௌசி, இப்ப ஏற்கனவே போன நிமிஷம் கௌசியை சொன்னோம்ல, கௌசிகை என்கின்ற துர்க்கை அம்மை. துர்க்கை அம்மை உடனே சாமி பார்த்து, சாமி என்னையும் நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்டார்களாம். கௌசியாக வழங்கக்கூடிய துர்க்கை உடனே சிவபெருமான் அவரையும் மனம் முடித்தார், கௌசியையும். அதுக்கப்புறம் கம்பன் நிகம்பன் என்கின்ற 2 அசுரர்களை அழைத்து, அதுக்கப்புறம் நீ எப்போதும் நீ காஞ்சியை
காவல் புரிவாயாக என்று சிவபெருமான் பணித்தார். யார? துர்க்கை தேவிய. அப்ப காஞ்சிபுரத்துல காவல் புரிவதற்கு யாரா வச்சிருக்காரு சாமி? துர்க்கை தேவி. இப்ப நீங்க எல்லா சிவாலயத்திலும் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? நீங்க எந்த சிவாலயத்துக்குனாலும் போங்க, துர்க்கை அங்க இருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? எந்த இடத்துல வச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த சொல்லிட்டாங்க கோமிகை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வர்ற இடத்துல துர்க்கை வச்சிருப்பாங்க. ஏன்னா கோபத்தை தனி வைக்கிறதுக்காக அந்த மகிஷாசுரனை பண்ணும்போது அம்பாள் கோபம் தணிவதற்காக உடனே எப்பயுமே பாத்தீங்கன்னா சிவாலயத்துக்கு பக்கத்துல அந்த கோமிக்கு வர்ற இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த கோபத்தை தணிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கோபம் அடங்கலையாம். அப்ப சுவாமி தான் அந்த கோபத்தை தணித்தாராம், துர்க்கை தேவியுடைய கோபத்தை. அப்ப கௌசிகினாலும் யாரை குறிக்கும்னா துர்க்கை அம்மையை தான் குறிக்கும். அதே மாதிரி மகிஷாசுரனை அழித்ததும் கம்பன் நிகம்பன் என்கின்ற அந்த 2 அசுரர்களையும் அழித்தது யாருன்னா இந்த துர்க்கை தேவி. கௌசிகை என்கின்ற துர்க்கை தேவி. இறைவன் கௌசிகையை விடுத்தனர். 2 அசுரர்களையும் அழித்து வந்து காத்து காஞ்சியில் வாழ்ந்தனர். அப்ப எப்பயுமே காஞ்சியில அவர்கள் காவல் புரியும். இத்திருமணத்தை கண்டவர்களும், இந்த திருமணத்தை நம்ம போய் கண்டிருக்கோமா? நம்ம நேர்ல போய் பார்க்கல. சரி, கண்டவர்களும் அவங்களுக்கு சாமி என்ன செய்வாராம்? எல்லா நலங்களும் வழங்குவார். வேற என்ன செய்வாராம்? இதை சொல்ல கேட்டவர்களும், இந்த புராணத்தை யாரு சொல்றாங்களோ சொல்றவங்களை கேட்கிறாங்களோ அவங்களுக்கும், இந்த திருமணத்தை நினைத்தவர்களுக்கும். இப்ப சொல்ல நவபீடங்கள்ல இருப்பாரு சாமி, அம்பாள் இப்படி வருவாங்க, அம்பாள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி எல்லாம் சூடி இருக்காங்க, ஓ நெய்யிலே அபிஷேகம் நடக்கு, இப்படியே நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? சொல்ல சொல்ல யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ, இந்த புராணத்தை கேட்கின்றார்களோ, அதுபோல இந்த யாரு திருமணத்தை நேரில் கண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் பெண்கள் மனம் புரிந்து பேரின்பம் அடைவார்கள். இந்த இல்லறத்துல நல்ல பெண்ணை அடைந்து, இப்ப கல்யாணம் முடிக்காதவங்க இது நல்ல பெண்ணை அடைந்து கடைசி வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அது போக மனம் முடித்தவர்களும் என்ன செய்வாங்க? பேரின்பத்தை அடைவார்கள். இன்பம் வேற பேரின்பம் வேற. இல்லறத்தில் இன்பமும் முக்தியில் பேரின்பமும் கிடைக்கும். இந்த புராணத்தை யார் கேட்கின்றார்களோ அவருக்கு என்ன கிடைக்கும்? முக்தி ஆகிய பேரின்பம் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் ரொம்ப புண்ணியம் தானே, பெரிய பெரிய சிவபுண்ணியம். அது இன்னைக்கு என்ன நாள்? ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நன்னாள். அது புண்ணிய காலத்துல அந்த புண்ணியனை பத்தி நீங்க கேட்டதுனால உங்களுக்கு சிவபுண்ணியம் மேலும் மேலும் அதிகரித்து, அது திருமணத்தை வேற கேட்டதுனால எல்லையில்லாத மகிழ்ச்சியை சிவபெருமான் தந்தருவார் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சி புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை திருச்சிட்டோம். பக்தியால் யான் உனை பழகால் பற்றிய மாதிருபுகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமதான முனநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாயும் வேகண்டான் சந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்க்கும் நமச்சிவாய் தேவன் தைலாதி மரபுடையவன் திருமரபு நீடிமொழி தலைகமாதோ வான்மையில் வளாது வேகமளிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது இகழ்வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம் சொன்னீங்களா? ஏகாம்பரம். ஏகாம்பரம் சொன்னா